ஓஷோ மனதை பயன்படுத்தாமல் எப்படி தியானிப்பது என்று சொல்லிக் கொடுங்களேன். தியானத்திற்கும் மனதிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. தியானம் அல்லது ஆழ்நிலை சிந்தனை என்பதே மனமில்லாத ஒரு நிலைதான். நமது தியானத்திற்கு பெரிய இடைஞ்சல் நமது மனம்தான். மனதின் மூலமாக தியானம் செய்ய முற்படுவது முட்டாள்தனம். அதில் உங்களுக்கு தோல்வியே கிட்டும். ஏனென்றால் அது இயற்கையில் நடக்கவே முடியாத ஒரு செயல். ஒரு ஜென் மாணவன் பல வருடங்களாக தியானம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தான். எனக்கு அந்த அனுபவம் கிடைத்தது. இந்த அனுபவம் என்னை சிலிர்க்க வைத்தது. எனக்கு தியானம் கைகூடிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு பல முறை தனது குருவை தேடி வந்தான். ஒவ்வொரு முறையும் குரு, நீ சொல்றது எல்லாம் அபத்தம், போய் ஒழுங்காக தியானம் செய்யும் வழியை பார் என்று துரத்தி விடுவார். ஒரு நாள் சீடன் தனது குடிசையில் பத்மாசனம் போட்டுக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது குரு அவனை தேடி வந்தார். அவனை முரட்டுத்தனமாக பிடித்து உலுக்கினார். ஏய் முட்டாளே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நம்மிடம் நிறைய புத்தர் சிலைகள் இருக்கின்றன. அதனால் நீயும் புத்தரைப் போல் சிலையாக உட்கார வேண்டிய அவசியமில்லை. இப்படி புத்தரைப் போல் உட்கார்வதால் சத்தியமாக உனக்கு தியானம் கைகூடாது. நான் சொன்னதைச் செய். உடலை செயலற்று வைத்திருப்பதால் மட்டுமே மனம் செயலற்று போய்விடாது. நீ உன் மனதின் மூலமாகத்தான் உன் உடலை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாய். மனம் மூலமாக செய்யப்படும் எந்த செயலும் மனதை இன்னும் வலுப்படுத்தும். அது மனதிற்கு போஷாக்கை கொடுக்கும். சொல்லிவிட்டு போய்விட்டார் குரு. ஒரு வருடம் கழிந்தது. குரு மீண்டும் வந்தார். காலை வேளை. சூரிய ஒளியையும் குளிர்ந்த காற்றையும் அனுபவித்தபடி பரவச நிலையில் அமர்ந்திருந்தான் சீடன். கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்வதாக நினைத்து கொண்டிருந்தான். பார்த்தார் குரு. இவன் சொல்லித் திருந்த மாட்டான் என்று தெரிந்து கொண்டார் அவர். கீழே கிடந்த ஒரு செங்கல்லை எடுத்து அருகில் இருந்த கருங்கல்லில் பெரிய சத்தத்துடன் தேய்க்க ஆரம்பித்தார். அந்த சத்தம் சீடனுக்கு இடையூறாக இருந்தது. அதற்கு மேல் அவனால் தியானத்தில் உட்கார முடியவில்லை. குருவை பார்த்து கத்தினான். ஏன் இப்படி செங்கல்லால் சத்தம் போட்டு என் தியானத்தை குலைக்கிறீர்கள்? குரு அமைதியாகச் சொன்னார். இந்த செங்கல்லை தேய்த்து தேய்த்து நான் ஒரு கண்ணாடியை உருவாக்கப் போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தேய்த்தால் இந்த செங்கல் கண்ணாடியாகிவிடும். சீடனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. குருவே, உங்களுக்கு மறை கழன்று விட்டது என்று நான் சந்தேகப்பட்டது சரியாக போயிற்று. எவ்வளவுதான் தேய்த்தாலும் செங்கல் கண்ணாடியாகுமா? உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேய்த்தாலும் செங்கல்லாகத்தான் இருக்கும், கண்ணாடியாகாது. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. புன்முறுவலுடன் பதில் சொன்னார் குரு. பரவாயில்லை, நான் நினைத்ததை விட நீ புத்திசாலியாகவே இருக்கிறாய். தேய்ப்பதால் மட்டும் செங்கல் கண்ணாடி ஆகாது என்று தெரிகிறது அல்லவா? மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி எண்ணங்களை ஓட விடுவதால் மனம் மூலம் தியானம் செய்ய முடியுமா என்ன? இரண்டும் ஒன்றுதான். மனத்தை கொண்டு தியானம் செய்ய வேண்டும் என்ற முட்டாள்தனத்தை இன்றோடு விட்டுவிடு. சொல்லி முடித்துவிட்டு கையில் இருந்த செங்கல்லை எதிரில் இருந்த குளத்தில் போட்டார் குரு. அந்த செங்கல் தண்ணீரில் விழுந்து உண்டாக்கிய பெரிய சத்தம் சீடனிடம் ஓர் அதிசயத்தை உருவாக்கியது. அந்த அதிர்ச்சியில் விழித்து கொண்டான் சீடன். பல ஆண்டுகளாக, பல ஜென்மங்களாக தொடர்ந்த அவனது ஆன்மீக உறக்கம் கலைந்தது. விழிப்பு நிலைக்கு வந்தான். அவனது வாழ்க்கையில் முதல் முறையாக தியானத்தை சுவைத்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்த குரு சத்தமாகச் சொன்னார். அது சீடன் சுதாரிப்பதற்குள் அது நடந்துவிட்டது. இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கவில்லை. குரு கல்லை குளத்தில் போடுவார்.
அந்த சத்தம் தன்னை விழிக்க வைக்கும் என்று அவன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. அப்படி எதிர்பார்த்திருந்தால் அந்த செயலினால் அவனுக்கு பலன் கிடைத்திருக்காது. பாஷோ என்ற ஜென் கவிஞரின் ஹைக்கூ இதனை அழகாகச் சொல்கிறது. பழைய குளம், தவளை உள்ளே குதிக்கிறது. அப்பா, அந்த சத்தம் அதுதான். அந்த சத்தம் ஒன்றே போதும். பல ஜென்மங்களாய் தொடரும் தூக்கத்தை கலைக்க. தியானம் முயற்சியால் வருவதில்லை. சிலர் தியானம் கைகூடவில்லை என்றால் இன்னும் அதிகமாக முயல்கிறார்கள். இது சுத்த அபத்தம். முயற்சி மனதின் பார்ப்பட்டது. மனம் செய்யும் செயல்தான் முயற்சி. அந்த முயற்சி எப்படி நம்மை மனதை தாண்டி அழைத்துச் செல்ல முடியும்? உங்கள் மனதையே சுற்றி சுற்றி வருவீர்கள். நீங்கள் தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும். மனம்தான் தூக்கம், தூக்கம்தான் மனம். மனம் சதா கனவுகளில், எண்ணங்களில், நினைவுகளில், பயங்களில், ஆசைகளில் உழன்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் கேட்கிறீர்கள், மனதை பயன்படுத்தாமல் எப்படி தியானிப்பது என்று சொல்லிக் கொடுங்களேன். ஏன் உங்களால் உங்கள் கண்களை கொண்டு பார்க்க முடியாதா என்ன? மனதை உள்ளே இழுக்காமல் உங்களால் எதையும் கவனிக்க முடியாதா? பறவைகள் போடும் மெல்லிய சத்தம், இந்த அமைதி, இதையெல்லாம் பார்க்க மனம் எதற்கு? இது கவனிப்பு, ஒருமுனைப்படுத்துதல் அல்ல. ஆனால் இது உங்கள் பிரச்சனை மட்டுமில்லை. தியானம் செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் கோடிக்கணக்கானவர்களின் பிரச்சனை இது. அவர்கள் பாவம் மனதை ஒருமுனைப்படுத்துதலை தியானம் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருமுனைப்படுத்துதல் என்பது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம். அதைத்தான் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் சொல்லித் தருகிறார்கள். ஒருமுனைப்படுத்துதலே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அது பயனற்றது என்றும் நான் சொல்லவில்லை. அறுவை சிகிச்சை போன்ற சில வேலைகளுக்கு அது அத்தியாவசியம். ஒருமுனைப்படுத்துவதற்கு முதற் காரியமாக ஒரு புறப்பொருள் வேண்டும். அதனால் தியானம் செய்பவர்களிடம் விளக்கை நினைத்துக் கொள்ளுங்கள், இறைவனின் உருவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். விஞ்ஞானத்தில் இந்த ஒருமுனைப்படுத்துதல் வேண்டும். முன்னால் இருக்கும் பொருளின் மேல், நடந்து கொண்டிருக்கும் பரிசோதனையின் மேல் உங்கள் மனம் ஒருமுகப்பட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஆழமாக அதை கவனிக்க முடியும், சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அந்த புறப்பொருளை தவிர மற்ற எந்த பொருள் மீதும் உங்கள் கவனம் செல்லக்கூடாது. மற்ற பொருள்களில் உங்களுக்கு இருக்கும் கவனத்தை பெயர்த்தெடுத்து முன்னால் இருக்கும் பொருளின் மேல், பரிசோதனையின் மேல் அதை வைக்க வேண்டும். அது மட்டுமில்லை, உங்கள் உணர்வு நிலையை லேசர் ஒளிக்கதிரை போல் மிகவும் குறுகலாக, கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் விஞ்ஞானத்தின் வழி. புற உலகை ஆராய விஞ்ஞானத்தின் வழிதான் உதவும். ஆனால் அக உலகில் அந்த வழி செல்லுபடியாகாது. அக உலகில் நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த தேவையில்லை. கடவுளின் உருவத்தின் மேல், தீபத்தின் மேல், உள்ளே இருக்கும் ஒளியின் மேல், மனதில் இருக்கும் அன்பின் மேல், எதன் மேலும் உங்கள் கவனத்தை முனைப்பாக வைக்க தேவையில்லை. அப்படி வைத்தால் அதன் பெயர் தியானமில்லை. தியானம் என்பது அதீத விழிப்புணர்வுடன் இருப்பதுதான். ஒருமுனைப்படுத்தப்பட்ட மனிதனின் கவனத்தை சிதறடிப்பது மிகவும் எளிது. வெளியில் நடக்கும் ஒரு சாதாரண நிகழ்வு கூட அவனது கவனத்தை சிதறடித்துவிடும். ஏனென்றால் அவன் இயற்கைக்கு புறம்பான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு குழந்தை அழுதால் போதும், அவனுடைய தியானம் கலைந்துவிடும். மேலே விமானம் பறக்கும் சத்தம், நாய் குரைக்கும் சத்தம், இவை கூட அவனுக்கு இடையூறாக இருக்கும். எதுவும் அவன் கவனத்தை சிதறடிக்கும். அவன் கவனம் சிதறும் போது அவனுக்கு வருத்தமாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். ஐயோ, மீண்டும் தியானம் செய்யும் முயற்சியில் தோற்றுவிட்டேனே
என்று அவன் கலங்குவான். ஆனால் உண்மையான தியானத்தில் ஆழ்ந்திருப்பவனை வெளி நிகழ்வுகள் எதுவுமே தொந்தரவு செய்யாது. ஏனென்றால் அவன் மனதை ஒருமுனைப்படுத்தும் முயற்சியில் இறங்கவே இல்லை. பிரபஞ்ச இருப்பு நிலையில் நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நேர்கோட்டினைப் போல் நிகழ்வதில்லை. பல நிகழ்வுகள் ஒரே சமயத்தில் நிகழ்கின்றன. இதோ இங்கே நான் பேசிக்கொண்டே கொண்டிருக்கிறேன். பறவைகள் பறக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே கொண்டிருக்கிறது. வெளியே செல்லும் வாகனங்கள் உண்டாக்கும் சத்தம் இருக்கிறது. தூரத்தில் ரயில் போகும் சத்தம் கேட்கிறது. இவை எல்லாமே ஒரே சமயத்தில் நிகழ்கின்றன. நீங்கள் எளிமையாக, அமைதியாக, கவனமாக எல்லாவற்றையும் பார்த்து கேட்டு அனுபவித்தால் போதும். இதில் எதையுமே நீங்கள் விளக்கக்கூடாது. நீங்கள் விளக்கும் நிகழ்வுதான் உண்மையிலேயே உங்கள் தியான நிலைக்கு இடையூறாக இருக்கும். நீங்கள் எதையும் விளக்கவில்லை என்றால் உங்கள் விழிப்பு நிலையில் இந்த பிரபஞ்சத்தின் நிகழ்வுகள் அத்தனையுமே இருந்ததென்றால் உங்களை எந்த நிகழ்வு பாதிக்க முடியும்? இந்த குட்டி பறவை போடும் சத்தம் உங்களை திசை திருப்ப முடியுமா என்ன? உண்மையிலேயே பறவையின் சத்தம் உங்கள் மௌனத்தை இறுக்கி தழுவிக்கொண்டு அந்த மௌனத்திற்கே ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கும். உங்களை எதுவும் திசை திருப்ப முடியாது. ஏனென்றால் நீங்கள் இறுக்கமான நிலையில் இல்லை. ஒருமுனைப்படுத்துதல் என்பது இறுக்கமான நிலை. ஒருமுனைப்படுத்தப்பட்ட கவனத்திற்கு ஏற்ற ஆங்கில சொல் அட்டென்ஷன். இந்த சொல்லின் வேரை ஆராய்ந்தால் அது டென்ஷன் என்று தெரிய வரும். டென்ஷன் என்றால் இறுக்கம் என்று பொருள். விழிப்பு நிலை என்பது வெறும் கவனம் இல்லை, அதில் இறுக்கம் இல்லை. இயல்பான ஒரு தளர்வு தான் இருக்கிறது. அமைதியான ஓய்வு தான் இருக்கிறது. அதனால் அமைதியாக ஓய்வெடுங்கள். எண்ணங்கள் வந்து போகும். அதனால் என்ன? அவை உங்களை என்ன செய்ய முடியும்? ஆசைகள் வந்து போகும். அவை வந்து போவதை கவனியுங்கள். அவற்றை மதிப்பிடாதீர்கள். இது நல்லது, இது கெட்டது என்று தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்து விடாதீர்கள். ஆகா, இது புனிதமானது, இதுதான் ஆன்மீகத்தின் உச்சகட்டம் என்று பேத்திக் கொண்டிருக்காதீர்கள். இப்படியே தொடர்ந்து விழிப்பு நிலையில் இருந்தால் ஒரு காலகட்டத்தில் உங்கள் முதுகெலும்பில் எறும்பு ஊறுவதை போன்ற ஒரு உணர்ச்சி தெரியும். உங்கள் குண்டலினி சக்தி மெதுவாக மேலே ஏறுவதை நீங்கள் உணர முடியும். உள்ளே ஓர் ஒளி தெரியும், வண்ணங்கள் தெரியும், மனதை மயக்கும் வண்ணங்கள் தெரியும். பல அழகான விஷயங்களை பார்ப்பீர்கள். ஆனால் இவை எல்லாமே வெறும் கற்பனைதான். உங்கள் மனம் செய்யும் மாயாஜாலம்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். இதுதான் உத்தம நிலை என்று பேச ஆரம்பித்து விடாதீர்கள். என் கண்முன் இயேசுநாதர் தெரிகிறார், புத்தர் தெரிகிறார், கிருஷ்ணர் தெரிகிறார் என்று பினாத்த ஆரம்பிக்காதீர்கள். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நிகழ்ந்தால் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள். புத்தர் உறுதியாக கூறுகிறார், உங்கள் வழியில் என்னை பார்த்தால் இரக்கமில்லாமல் கொன்றுவிடுங்கள். இதன் பொருள், நான் உங்கள் தியானத்தில் வந்தால் அது சிறந்த நிலை என்று தப்பு கணக்கு போடாதீர்கள். ஏனென்றால் அது வெறும் எண்ணம்தான். அதுவே சிறந்தது என்று நீங்கள் நினைத்துவிட்டால் பின் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியாது. அப்படியே புத்தரை காட்சியளித்தாலும் அதை பாருங்கள். எந்தவித மதிப்பீடும் தெரிவும் முற்றாய்வும் இல்லாமல் அந்த காட்சியையும் பாருங்கள். உங்களுக்கு உள்ளே நடப்பதையும் வெளியே நடப்பதையும் தெரிவின்றி பார்க்க முடிந்தால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உங்களுக்கு உண்மையான தியானம் கைகூடும். அதில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல் ஒன்றுமில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் மதிப்பீடு செய்யாமல் நிகழ்வுகளை கவனிப்பது மட்டும்தான். ஒரு நாள் உங்கள் மனம் பரிபூர்ண ஓய்வு நிலைக்கு போய்விடும். அந்த நிலையில்தான் நிர்மலமான விழிப்புணர்வு பொங்கும். அந்த விழிப்புணர்வில் எல்லா ஆசைகளும் எண்ணங்களும் மறைந்துவிடும். மனம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும். மனமின்மை என்ற நிலைதான் தியான நிலை.
உங்கள் கேள்வியை பார்க்கும்போது நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றே தோன்றுகிறது. தியானம் செய் என்று நான் சொன்னால் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஒரே பொருளை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அர்த்தமில்லை. தியானம் செய் என்ற சொல்லுக்கு கவனி என்று தான் பொருள். நன்றாக கவனியுங்கள். நான் ஒருமுனைப்படுத்து என்று சொல்லவில்லை. எனக்கு ஒருமுனைப்படுத்துவதில் உடன்பாடு இல்லை. பரபரவென்று இருக்கும் பஜார் தெருவில் அமர்ந்து கொண்டு அங்கே நடமாடும் மக்களை கவனியுங்கள். அது தியானம்தான். ரயில் நிலையத்தில் அமர்ந்து கொண்டு எல்லா சத்தங்களையும் கேட்டு அனுபவியுங்கள். அதுவும் தியானம்தான். ரயில்கள் வந்து போவது, பயணிகள் இறங்குவது, கூலிகளிடம் பேரம் பேசுவது, வியாபாரிகளின் கூச்சல், பின் அந்த ரயில் கிளம்பி போவது, அதன் பின் ஏற்படும் அசாதாரணமான மௌனம் எல்லாவற்றையும் கவனித்தால் போதும். தியானம் கைகூடிவிடும். கவனியுங்கள். எந்த செயலிலும் ஈடுபடாதீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓய்வு கொள்வீர்கள். உங்களிடம் உள்ள இறுக்கங்கள் தளரும். அப்போது ரோஜா மொட்டை போல உங்களிடம் உள் பார்வை விரியும். பின் அது மலர்ந்து மலராகும். அதில் இருந்து நறுமணம் வீசும். அந்த அமைதியில்தான் உண்மை குடிகொண்டு இருக்கிறது. அதில்தான் ஆனந்தம் இருக்கிறது. இறை அருள் இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, ஓஷோ, அறிவு பயனற்றதா? அறிவுக்கு சில பயன்கள் உண்டு. அது முற்றிலும் பயனற்றது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் ஆன்மீகத்தில் உள்நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தால் அறிவின் தேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். நீங்கள் வெளியே பயணம் செய்ய ஆரம்பித்தால் அறிவின் தேவை அதிகமாகிக் கொண்டே போகும். அறிவுள்ள மனிதரை உலகமே போற்றும். இன்று பல துறைகளிலும் விற்பனர்கள் தேவை. அறிவும் திறமையும் உள்ள எத்தனையோ பேர் உலகிற்கு தேவை. ஆனால் உள்ளொளி பயணத்தில் இந்த கேள்விக்கே இடமில்லை. உள்ளே நிகழும் பயணத்தில் அறிவு இடையூறாகத்தான் இருக்கும். வெளியே பயன்படும் அறிவு உள்ளே பயனற்றதாகி விடுகிறது. அறிவு வெளி உலகிற்கு ஒரு பாலம், உள் உலகிற்கு அதுவே தடைச்சுவர். நான் அறிவுக்கு எதிராக ஏதாவது சொன்னால் அது உள்ளொளி பயணம் மேற்கொள்பவர்களின் கண்ணோட்டத்தில் தான் இருக்கும். உள்ளே இருப்பதை அறிந்து கொள்ள அறிவு பயன்படாது. அதற்கு ஞானம் வேண்டும். அறிவு என்பது தகவல் சம்பந்தப்பட்டது. ஞானம் என்பது உருமாற்றம் சம்பந்தப்பட்டது. தகவல் என்பது கடன் வாங்கப்பட்ட அறிவு. ஞானம் முழுக்க முழுக்க நீங்களே சம்பாதித்த உங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சக்தி. அறிவு அகந்தையை வளர்க்கிறது. அகந்தை முற்றிலும் அழிந்த பின்புதான் ஞானமே பிறக்கிறது. நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்ற உணர்வை உங்களுக்கு அறிவு கொடுக்கும். அது பணத்தை போல் ஒருவித சக்தி. அறிவு ஒரு சக்தி. நீங்கள் முதுகலை பட்டதாரி என்றால் இளங்கலை பட்டம் வாங்கியவர்களை விட உயர்ந்தவர் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிடுகிறது. நீங்கள் முனைவர் பட்டம் பெற்றவர் என்றால் உங்களுக்கு கொம்பு முளைத்தது போல தோன்றும். உங்களிடம் பல பட்டங்கள் இருந்தால் நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை என்ற நினைப்பு உங்களுக்கு வந்துவிடுகிறது. ஒரு முறை நான் வாரணாசியில் தங்கியிருந்த போது என்னை தேடி ஒருவன் வந்தான். அவன் 20 முதுகலை பட்டங்களை பெற்றிருந்தான். அதனாலேயே உலக புகழ் பெற்றிருந்தான். உலகிலேயே அவன் ஒருவன்தான் 20 MA பட்டங்கள் வாங்கியிருந்தான். நானும் என் வாழ்வில் அதுவரை அப்படி ஒரு வடிகட்டிய முட்டாளை பார்த்ததில்லை. சந்தேகமில்லாமல் அவன் முட்டாள்தான். அறிவை பெறுவதில் தன் வாழ்க்கையையே ஒட்டுமொத்தமாக வீணடித்தவனை வேறு என்னவென்று சொல்வதாம்? அதுவும் ஒரே துறையில் ஆழமாக அறிவை பெறாமல் வெவ்வேறு துறைகளில் முதுகலை பட்டம் வாங்குவதையே தனது நோக்கமாக கொண்டிருந்தான் அவன். அவன் என்னை பார்க்க வந்தபோது அவனுக்கு 65 வயது ஆகியிருந்தது. அப்போது கூட இன்னொரு பல்கலைக்கழக தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தான்.
அவன் இறந்தபோது 30 MA பட்டங்கள் வாங்கிவிட்டிருந்தானாம். சே, என்ன வீணான வாழ்க்கை! அவன் என்னோடு பேசிய போது கவனித்தேன். குழந்தைத்தனமாக, மிகச் சராசரி அறிவுடன் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தான். இம்மியளவு கூட ஞானம் இருப்பதற்கான அடையாளம் அவனிடம் இல்லை. ஞானம் பெற்ற ஒருவன் அகந்தையுடன் இருக்க முடியாது. உங்கள் அகந்தை என்பதே ஒரு மாயத் தோற்றம். இந்த அடிப்படை உண்மையை நீங்கள் பெற்ற ஞானம் உங்களுக்கு உணர்த்தாவிட்டால் அந்த ஞானத்தால் எந்த பயனும் இல்லை. ஞானம் வராமல் அறிவு மட்டும் இருந்தால் அதை பீற்றிக்கொள்ளத்தான் மக்கள் விரும்புவார்கள். நமக்குள்ளே இருக்கும் உலகத்தில் அறிவோ அகந்தையோ படித்து வாங்கிய பட்டங்களோ பயன்படாது. பணிவும் எளிமையும் தான் அங்கே செல்லுபடியாகும். வெளி உலகத்தில் வேண்டுமானால் பட்டங்கள் பயன்படலாம். கௌரவமான தோற்றமுடைய ஒரு மனிதன் லண்டனில் இருக்கும் உலக பிரசித்தி பெற்ற ஹாரட்ஸ் பல்பொருள் அங்காடிக்கு போனான். எனக்கு ஒரு நீர் யானை வேண்டும். அதையும் நீங்கள் இன்று மதியத்துக்குள் என் வீட்டில் டெலிவரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. சரி, அப்படியே செய்கிறோம். வீட்டில் அதை எங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லையே. என் குளியலறையில் உள்ள குளியல் தொட்டியில் வையுங்கள். உங்க வீட்டு குளியலறை தொட்டியில் ஒரு நீர் யானை இருக்க வேண்டும். சரிதானே? எதுக்காக என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ஓ, அது என் மனைவிக்காக. என் மனைவியிடம் ஒரு கெட்ட பழக்கம். நான் என்ன சொன்னாலும், ஓ அதுவா, அது எனக்கு தெரியுமே என்றெல்லாம் தெரிந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறாள். நீங்கள் இன்று மதியம் தொட்டியில் நீர் யானையை வைத்து விடுங்கள். அவள் மாலை குளிக்கப் போகும்போது அதை பார்த்து அலறி அடித்து கொண்டு என்னிடம் ஓடி வருவாள். ஐயோ, குளியல் தொட்டியில் நீர் யானை என்று கத்துவாள். அப்பொழுது நான் பேப்பர் படித்து கொண்டே, ஓ அதுவா, அது எனக்கு தெரியுமே என்று சொல்ல வேண்டும். உங்கள் அகந்தை தீயை விசிறிவிட அறிவு வேண்டும். அதை விட்டால் அறிவுக்கு பெரிதாக வேறு பயனில்லை. புற உலக அறிவுதான் மதங்களில் ஊழலை புகுத்தி இருக்கிறது. ஒரு விஞ்ஞானிக்கு அறிவு அவசியம் வேண்டும். விஞ்ஞானமும் ஒரு வகையில் மரபை சார்ந்தே இருக்கிறது. மதம் மரபை சார்ந்து இல்லை. ஆனால் மக்கள் இதை மாற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மதத்திற்கு மரபு வேண்டும் என்றும் விஞ்ஞானத்திற்கு மரபு வேண்டாம் என்றும் தான் இன்றும் பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. விஞ்ஞானம் மரபு வழி வருவது. நியூட்டன் இல்லாமல் ஓர் எடிசன் தோன்றியிருக்க முடியாது. எடிசன் இல்லாமல் ஓர் ஐன்ஸ்டீன் தோன்றியிருக்க முடியாது. விஞ்ஞானம் மரபு சார்ந்தது என்று இதை வைத்துத்தான் சொல்கிறேன். விஞ்ஞானத்தின் கடந்த காலத்தை நன்கு தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட முடியும். ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது என்ன, மனித இனத்துக்கு ஏற்கனவே தெரிந்தது என்ன என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் புதிதாக எதையாவது கண்டுபிடிக்க முடியும். தெரியாததை தெரிந்து கொண்டு உலகுக்கு சொல்ல முடியும். ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் கண்டுபிடித்ததையே திருப்பி கண்டுபிடித்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் உழைப்பு விழலுக்கு இறைத்த நீராகிவிடும். ஆனால் மதம் மரபு சார்ந்தது இல்லை. உண்மையான மதம் என்பது மரபுகளை எதிர்த்து நடக்கும் ஒரு கலகம், ஒரு புரட்சி. ஒரு புத்தர் அவதரிப்பதற்கு முன்னால் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மோசஸ் இயலாமலேயே இயேசுநாதர் பிறந்திருக்கலாம். நபிகள் நாயகம் உருவாவதற்கு முன்னால் இயேசு உருவாகி இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. புத்தரை போன்ற ஒரு மகான் பிறந்தால் தான் பின்னாளில் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போன்ற ஒருவர் பிறப்பார் என்ற நியதி இல்லை. மதம் தனி மனிதனைச் சேர்ந்தது. விஞ்ஞானம் கூட்டு முயற்சி. விஞ்ஞானம் கூட்டு முயற்சி என்பதால் அதற்கு அறிவு தேவைப்படுகிறது.
மதம் தனி மனிதனின் விவகாரம் என்பதால் அதற்கு அறிவு தேவையில்லை, ஞானம்தான் வேண்டும். ஒவ்வொரு மதமும் உண்மையை புதிதாக தனியாக கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் புத்தனை நம்பியோ இயேசுவை நம்பியோ இருக்க முடியாது. ஒவ்வொரு மதமும் அரிச்சுவடியில் இருந்துதான் ஆரம்பமாக வேண்டும். இதைத்தான் புத்தர் ஏற்கனவே கண்டுபிடித்து சொல்லிவிட்டாரே, நாம் ஏன் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் இருக்க முடியாது. ஆனால் விஞ்ஞானத்தில் இப்படி இருக்கலாம். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்து விட்டார். ஆகையால் நாம் அதை மீண்டும் கண்டுபிடிக்க தேவையில்லை. நியூட்டன் புவி ஈர்ப்பு விதிகளை கண்டுபிடித்து சொல்லிவிட்டார். அதையே நீங்கள் மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒருவேளை நீங்கள் அமெரிக்காவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கிளம்பினாலும் சரி, அதை உங்கள் கண்டுபிடிப்பு என்று யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனிதன் நிலவில கால் பதித்து விட்டான். இப்போது நீங்கள் சந்திர மண்டலத்துக்கே போனாலும் அது பெரிய விஷயமில்லை. நீங்கள் இந்த விஷயத்தில் முன்னோடி இல்லை. இந்த கோட்பாடுகள் உங்கள் உள் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. புத்தர் தனது இருப்பு நிலையை உணர்ந்தார். அது அவருடைய இருப்பு நிலை, உங்களுடையது இல்லை. உங்களுடையதை நீங்கள் தான் கண்டுபிடித்து உணர வேண்டும். நீங்கள் புத்தரை கண்மூடித்தனமாக நம்பினால் உங்களுக்கு அவர் கண்டுபிடித்ததை பற்றிய அறிவு இருக்குமே ஒழிய நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உண்டாகும் ஞானம் ஏற்படாது. வெறும் அறிவு மட்டுமுள்ள மனிதன் உள் வாழ்க்கையை பொறுத்த மட்டில் ஓர் ஆஷாட பூதிதான். என் பணி உங்கள் உள்ளொளி பயணத்தை பற்றியது. உங்கள் உள்ளே இருக்கும் விஷயங்களை பற்றிய கணிதத்தை, ரசாயனத்தை, பௌதிகத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நீங்கள் எப்படி உங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் சொல்லித் தருகிறேன். அதனால்தான் நான் அறிவை வெறுக்கிறேன். யூதர்கள் மதத்தில் சில விசித்திரமான வழக்கங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, கடவுளின் சந்நிதியில் ஐயோ நான் ஒன்றுமில்லாத குப்பை என்று சொல்லிக்கொண்டு மாறி அடித்துக் கொள்வார்கள். அகங்காரம் வரக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடு என்று அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் குப்பை என்று கத்தியபடி மார்பில் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த ஆலயத்தின் காவலாளி அவர்களை பார்த்தான். அவனும் வந்து அவர்கள் அருகே அமர்ந்து நான் குப்பை என்று சொல்லியபடி தனது மார்பில் அடித்து கொள்ள ஆரம்பித்தான். இப்போது அந்த ஆலய அதிகாரி ஓரக்கண்ணால் மத குருவை பார்த்தார். காலம் கெட்டுவிட்டது குருவே, அங்கே பாருங்கள், நமது கோயில் காவல்காரன் நம்மை போல் நான் குப்பை என்று சொல்லி மார்பில் அடித்துக் கொண்டிருக்கிறான். யார் எதை செய்வது என்று ஒரு விவஸ்தை வேண்டாம். கேவலம் ஒரு காவல்காரன் இறைவன் சந்நிதியில் நான் குப்பை என்று சொல்லுவதா? நான் குப்பை என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு குறைந்த பட்ச தகுதி வேண்டாம். இப்போது புரிகிறதா இவர்களின் முட்டாள்தனம்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு பாதிரியாரும் ஒரு திருடனும் சிறையில் தள்ளப்பட்டார்கள். சிறையிலிருந்து தப்ப இருவரும் சேர்ந்து திட்டம் போட்டார்கள். இரவு வேளை, நல்ல இருட்டில் திருடன் மெதுவாக சுவரேறிக் கொண்டிருந்தான். சத்தம் கேட்டு காவலாளி விழித்து கொண்டான். யார் என்று கத்தினான் காவலாளி. மியாவ் என்று பூனையைப் போல் கத்தினான் திருடன். சரி, பூனைதான் என்று நினைத்து ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டான் காவலாளி. திருடன் தப்பித்து ஓடிவிட்டான். அடுத்தது பாதிரியின் முறை. சத்தம் கேட்டு காவலாளி யாரது என்று கேட்க அந்த பாதிரிதான் உபதேசம் செய்யும் அதே கம்பீரமான குரலில் சொன்னார், ஒன்றுமில்லை, இது இன்னொரு பூனை. நமக்கு உள்ளே இருக்கும் உலகத்தில் நமது வெளியுலக அறிவு என்ற பணம் செலாவணியாகாது. அங்கே நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால்
உங்கள் நம்பிக்கைகளே உங்களுக்கு பாரமாகி போய்விடும். உங்கள் நம்பிக்கைகள் உங்களை மேலும் பந்தப்படுத்தும். அவை உங்கள் விடுதலை பாதையின் பெரிய தடை கற்களாகவே இருக்கும். அந்த நம்பிக்கைகள் புதிய அடிமை விலங்குகளை உருவாக்கும். அந்த அடிமை விலங்குகள் பார்க்க அழகாக பளபளப்பாக இருக்கலாம். என்றாலும் அவை அடிமை விலங்குகள்தான். பொன்னால் செய்த விலங்கு என்றாலும் அது நம்மை கட்டுப்படுத்தத்தானே செய்கிறது. அப்போதுதான் திருமணமாகி இருந்தது அந்த கிராமத்து பெண்ணுக்கு. தாம்பத்தியத்தை பற்றி ஒன்றும் தெரியாத அப்பாவியாக வளர்ந்து விட்டிருந்தாள் அந்த பெண். அவளுடைய தாய் அவளை தோட்டத்துக்கு அழைத்துச் சென்று அங்கே சேவல் ஒன்று பெட்டை கோழியை புணர்வதை காட்டினாள். இன்று உனக்கு முதலிரவு. ஏறக்குறைய இதை போல ஏதோ நடக்கும், எதுக்கும் தயாராகிரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் தாய். அன்று இரவு அவளுடைய கணவன் ஆசையுடன் முதலிரவு அறைக்குள் நுழைந்தான். அவள் இருந்த கோலத்தை பார்த்து திடுக்கிட்டான். உடம்பில் பொட்டு துணி இல்லாமல் படுக்கையில் இருந்தாள் புது மணப்பெண். ஆனால் அவளது தலையில் ஓர் இரும்பு சட்டியை கட்டி கொண்டிருந்தாள். ஏன் இந்த கோலம்? பயந்தபடியே கேட்டான் கணவன். இங்கே பாருங்கள், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் சேவலை போல் தலையில் கொத்தும் வேலை மட்டும் வேண்டாம். ஆமாம், சொல்லிவிட்டேன். தானாக புரிந்து கொள்ளாமல் அடுத்தவரிடம் கடன் வாங்கும் அறிவு அது போன்ற ஒரு நிலையைத்தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இயேசுநாதர் சொன்னதை கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லலாம். இல்லை, கிருஷ்ணர் சொன்ன கீதை சுலோகங்களை மனப்பாடமாக ஒப்புவிக்கலாம். இல்லை, மோசஸ் லாட்சு சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவை உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவாது. ஞானம் பெற்ற மகான்களின் வாழ்க்கை உங்களை உற்சாகப்படுத்தி உங்கள் வழியில் நடக்க வைக்கலாம். ஆனால் கண்ணை மூடிக்கு கொண்டு அவர்கள் சொன்னதையே சொல்வதால் உங்களுக்கு எந்த பயனும் உண்டாகாது. அறிவினால் பயனில்லை. ஞானம்தான் நம்மை விடுவிக்கும் சக்தி. அறிவை விலக்கி வைத்தால்தான் ஞானமே பிறக்கும். அதை அறிவு என்று சொல்லலாம், இல்லை மனம் என்றும் சொல்லலாம். இரண்டிற்கும் வேறுபாடு இல்லை. அறிவுதான் மனம், மனம்தான் அறிவு. அறிவை நீங்கள் விலக்கி வைக்கும் போது உங்கள் மனத்தையும் விலக்கி வைக்கிறீர்கள். அறிதல் என்ற நிலையை விட்டு விலகி நிற்கிறீர்கள். அது அறியாமை அல்ல, அறிவிற்கு அப்பாற்பட்ட நிலை, அறியாத நிலை, அறிவை பயன்படுத்தாத நிலை, அறிவு பயன்படாத நிலை. அது ஓர் அழகான அனுபவம். அதுதான் வெகுளித்தனம். நீங்கள் குழந்தையாக இருந்தபோது உங்களிடமிருந்த வெகுளித்தனம். அந்த வெகுளித்தனம் வந்தவுடன் நீங்கள் மீண்டும் குழந்தையாகி விடுவீர்கள். எதையும் ஆச்சரியத்துடனும் திகைப்புடனும் பார்க்க கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் புதிதாக பிறவி எடுத்தவரை போல உணர்வீர்கள். இந்த புது பிறவிதான் உங்கள் இருப்பு நிலையின் மகோன்னதத்தை உணர்த்தும். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. இந்த உலகத்தை எல்லாம் பிரகாசமாக வைக்கக்கூடிய ஓர் ஒளி இருக்கிறது. ஆனால் நீங்கள் கடன் வாங்கிய அறிவை கட்டி பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை விட்டொழித்துவிட்டு உங்களுடைய மையத்துக்கு செல்லுங்கள். அங்கே கொட்டி கிடக்கும் பொக்கிஷத்தின் உரிமையை கோருங்கள். அறிவு உங்களை வட்டத்தின் சுற்றளவிலேயே வைத்திருக்கிறது. அதிலிருந்து மையத்துக்கு நேராக குதியுங்கள். அறிவை துறப்பதுதான் உண்மையான துறவு. நீங்கள் உங்கள் பணம், வீடு, கார் முதலியவற்றை துறக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவற்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் மனதை, உங்கள் அறிவை துறங்கள். அங்கேதான் பிரச்சனையே இருக்கிறது. உங்கள் அறிவுதான் உங்கள் பாதையில் இருக்கும் மிகப்பெரிய தடைகள். உங்களை உங்கள் மையத்துக்கு போக விடாமல் தடுப்பது உங்கள் அறிவுதான். அறிவை துறந்துவிட்டு அறியாத அந்த நிலையை கொண்டாடுங்கள். உங்களுக்குள் ஒரு பெரிய விடுதலை ஏற்படும். உங்களுக்குள் இருக்கும் புத்தர் மயக்கம் தெளிந்து விழித்துக் கொள்வார்.
அது ஒன்றுதான் உங்களுக்கு நிலைபெயருடைமையை தரும். வார்த்தைகள், சாஸ்திரங்கள், புனித நூல்கள், நம்பிக்கைகள், அறிவு இவையெல்லாம் உங்களை கட்டி போட்டிருக்கும் விலங்குகள். மூன்றாவது கேள்வி. ஓஷோ சேர்ந்து இருக்க வேண்டுமென்றால் தனியாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள். என்னால் தனியாக இருக்க முடிகிறது. ஆனால் மற்றவர்களோடு சேர்ந்திருக்கும் போதுதான் பிரச்சனை தொடங்குகிறது. ஏனென்றால் அப்போதுதான் சில தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் தோன்றுகின்றன. ஒருவேளை சேர்ந்திருக்கும் போதும் தனியாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டுமோ? அன்பின் ஓஷோ. எழிலில் நடந்து செல்ல அதீத விழிப்புணர்வு தேவை என்று தோன்றுகிறது. இதை பற்றி நான் மீண்டும் அதையே சொல்கிறேன். நீங்கள் தனியாக இருப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டால் தான் உங்களால் மற்றவர்களோடு சேர்ந்து இருக்க முடியும். ஆனால் நான் தனியாக என்று சொன்னது துணையில்லாமல் தவிக்கும் நிலையை குறிக்காது. நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். யார் வேண்டுமானாலும் துணையின்றி இருக்கலாம். ஆனால் தனியாக இருப்பது, தனிமையை அனுபவிப்பது பெரிய சாதனை. பலர் துணையின்றி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது வேதனையில் தவிக்கிறார்கள். அந்த தவிப்பை நீங்கள் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்க முடியும். வெளியே ஒரு பொய்த் தோற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும். துணையின்றி இருக்கும் நிலையின் துயரத்தை போக்க நீங்கள் சில மாற்றுச் செயல்களை செய்து உங்கள் மனதை அந்த துயரத்திலிருந்து திசை திருப்ப முடியும். அது வேறு. தனியாக இருக்கும் கலை வேறு. துணையின்றி இருக்கும்போது ஏற்படும் துன்பத்தை தவிர்ப்பதால் மட்டும் நீங்கள் தனிமையில் இருப்பதாக அர்த்தமில்லை. நீங்கள் உங்கள் தனிமையை அனுபவிக்க வேண்டும். அதில் திளைத்து பரவசமடைய வேண்டும். தனிமை எந்த அளவுக்கு உங்களுக்கு ருசிக்க வேண்டுமென்றால், ஒருவேளை நீங்கள் கடைசி வரை வேறு துணை இல்லாமல் தனியாகவே இருந்தாலும் அது உங்களை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. துணையின்மை ஒரு பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது. அந்த நிலையில் உங்களுக்கு ஒரு தற்காலிக திருப்தி ஏற்பட்டால் போதாது. அதிலே நிரந்தர நிறைவு ஏற்பட வேண்டும். தற்காலிக திருப்தி எப்படி வேண்டுமானாலும் ஏற்படலாம். அது ஒரு பொருட்டல்ல. இருப்பதை வேறு வழியின்றி ஏற்றுக்கொள்ளும் போதே தற்காலிக திருப்தி வந்துவிடும். வேறு என்ன செய்வது? துணை இல்லை என்றால் அந்த நிலைக்கும் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டியதுதான் என்று உங்கள் மனம் விரக்தியில் தீர்மானம் செய்யும் போது உங்களுக்கு தற்காலிக திருப்தி வந்துவிடும். எந்த சூழ்நிலைக்கும் மனித மனம் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டு விடும். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனத்திலோ தீவிலோ நீங்கள் தனியாக மாட்டிக்கொண்டால் கூட சீக்கிரத்திலேயே அந்த நிலை உங்களுக்கு பழகிவிடும். அங்கே எப்படியும் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். நாளாக ஆக உங்களுக்கு அந்த நிலையில் ஒரு திருப்தியும் உண்டாகிவிடும். ஆனால் அது தனிமையை அனுபவிப்பது ஆகாது. இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவ பாதிரி ஆளில்லாத ஒரு தீவில் மாட்டிக்கொண்டார். அவர் சென்ற கப்பல் மூழ்கிய போது எப்படியோ தப்பித்து கொண்டு அந்த தீவுக்கு நீந்தி சென்று விட்டார். அங்கே மனிதர்களே இல்லை. 20 வருடம் அங்கே தனியாகவே வாழ்ந்தார். 20 வருடம் கழித்து அந்த பக்கம் ஒரு கப்பல் போனது. அவர் கத்தி கூச்சல் போட்டு தான் இருப்பதை கப்பலின் கேப்டனுக்கு உணர்த்தினார். அவரை பார்த்துவிட்ட கேப்டன் தானே ஒரு சிறு படகில் அவரை தீவிலிருந்து மீட்டு கொண்டு வர புறப்பட்டார். அந்த பாதிரியார் கேப்டனிடம் சொன்னார், இந்த இடத்தை விட்டு கிளம்புவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒன்றை காட்ட விரும்புகிறேன். 20 வருடம் நான் செய்த வேலையை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அந்த பாதிரியார் கட்டடக்கலை கற்றவர். பாதிரியாவதற்கு முன் கட்டடக்கலை வல்லுநராக இருந்தவர். அந்த 20 வருடங்களில் அந்த தீவில் கிடைத்த கட்டடப் பொருள்களை வைத்து ஒரு குட்டி நகரத்தையே உருவாக்கியிருந்தார். கேப்டனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை.
அந்த குட்டி நகரம் அவ்வளவு அழகாக அமைந்திருந்தது. கேப்டன் சொன்னார், என் கப்பலில் இருக்கும் எல்லா பயணிகளும் இதை பார்க்கட்டும். இது ஒரு அதிசயம். மிக அழகாக ஒரு மாதிரி நகரத்தை நிர்மாணித்து இருக்கிறீர்கள். பொம்மைகளைப் போல சின்ன சின்ன வீடுகள், தெருக்கள். அப்பா, என்ன நேர்த்தி! எப்படி இதையெல்லாம் உங்களால் செய்ய முடிந்தது? பொழுதை கழிக்க ஏதாவது செய்ய வேண்டுமே. உண்மையிலேயே இப்படி ஒரு பொம்மை நகரத்தை அமைத்தது எனக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. என் பொழுதும் நன்றாக போயிற்று. சில ஆண்டுகளில் இந்த தீவுக்கு வெளியே இருக்கும் உலகத்தையே நான் மறந்துவிட்டேன். மனிதர்கள் வாழும் உலகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசையே என்னை விட்டு போய்விட்டது. இல்லை, இல்லை, அந்த ஆசை போய்விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தேன். உங்கள் கப்பலை பார்த்தவுடன் தான் அந்த ஆசை என் மனதில் இன்னும் இருக்கிறது என்று தெரிந்தது. இந்த மாதிரி வீடுகளை கட்டுவதற்கு வேண்டிய எல்லா பொருள்களும் இந்த தீவிலேயே கிடைத்தன. இருப்பதிலேயே அழகான அமைப்பு என்ன தெரியுமா? வாருங்கள், காட்டுகிறேன். அதற்குள் கப்பலில் இருந்த பயணிகள் எல்லாரும் படகு மூலம் அந்த தீவுக்கு வந்துவிட்டனர். தீவில் இருந்தவர் அவர்களை ஒரு தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போனார். அது அவரே கட்டிய தேவாலயம். அது ஒரு கத்தோலிக்க தேவாலயம். அந்த தேவாலயம் கொஞ்சம் பெரிதாக ஓர் ஆள் உள்ளே நுழைந்து வழிபாடு செய்யும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. தீவில் வசித்தவர் தினமும் அங்கே போய் வழிபடுவது வழக்கம். அவரால் தினமும் சர்ச்சுக்கு போகும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்த கேப்டனுக்கும் பயணிகளுக்கும் இன்னொரு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த தேவாலயத்துக்கு எதிரே மற்றொரு தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது. அது ஒரு புராட்டஸ்டன்ட் தேவாலயம். கேப்டன் கேட்டார், நீங்கள் ஒரு ஆள் வழிபடுவதற்கு ஒரு தேவாலயம் போதாதா? ஏன் இன்னொன்றை கட்டினீர்கள்? அதுவா? இது கத்தோலிக்க தேவாலயம். நான் தினமும் போகும் சர்ச். அது நான் போகவே போகாத சர்ச். பழைய ஆனால் அவருக்கு அதில் பரம திருப்தி. அவர் மேலும் சொன்னார், அந்த சர்ச்சுக்கு யாருமே போவதில்லை. அது எப்போதும் காலியாகவே இருக்கும். அங்கே வழிபாடே நடப்பதில்லை. யாரும் அதனுள் நுழைந்து நான் பார்த்ததில்லை. அது எப்படி பார்க்க முடியும்? அந்த தீவின் மொத்த ஜனத்தொகை ஒன்று. அது நமது கதாநாயகர்தான். அவரோ கத்தோலிக்கர். அவர் கத்தோலிக்க தேவாலயத்தில் தொழுகிறார். எதிரணியினரின் தேவாலயத்துக்கு யார் போவார்கள்? என்றாலும் எதிரணியினர் தேவாலயம் காலியாக மூடியாக இருக்கிறது என்பதில் அவருக்கு ஒரு குரூர திருப்தி. மனிதன் தன்னை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளும் வல்லமை படைத்தவன். மனிதனின் மிகப்பெரிய பலங்களில் அதுவும் ஒன்று. எந்தவித தட்பவெப்ப நிலைக்கும் அவனால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். எஸ்கிமோ நாட்டின் குளிர், ஆப்பிரிக்க பாலைவனத்தின் வெயில், சிரபுஞ்சியின் மழை, அரேபிய பாலைவனங்களின் மழையின்மை, எந்த சூழ்நிலையிலும் மனிதன் தன்னை மாற்றிக்கொண்டு வாழ முடியும். மனிதனின் நெகிழ்வுத்தன்மைதான் இதற்கு காரணம். நீங்கள் துணையின்றி தனியாக இருக்கும்போது திருப்தியுடன் இருக்கலாம். இல்லை, அப்படி இருப்பதாக நினைத்து
கொண்டிருக்கலாம். ஆனால் மற்றவர்களுடன் சேர்ந்து இருக்கும்போது உங்கள் மனம் நிறைவாக இருந்தால்தான் உங்கள் தனிமைக்கு ஓர் அர்த்தம் இருக்கும். தனியாக இருக்கும்போது திருப்தியுடன் இருந்து மற்றவர்களோடு இருக்கும்போது தவிப்புடன் இருந்தால் அந்த திருப்தி போலியானது, தற்காலிகமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் தனிமையில் இல்லை, துணையின்றி இருந்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான். துணையின்றி இருப்பது தனிமையாகாது. மற்றவர்களுடன் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றால், உங்களுக்கு எந்த ஆசையும், தவிப்பும், தேவையும், எதிர்பார்ப்பும், பொறாமையும், அடுத்தவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தும் நினைப்பும் தோன்றவில்லை என்றால், நீங்கள் உண்மையிலேயே தனிமையிலிருந்து மன நிறைவை அடைந்திருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களால் உண்மையிலேயே தனிமையில் திளைத்திருக்க முடியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்க முடிந்தால் இந்த கேள்வியே தோன்றியிருக்காதே. உங்களால் தனிமையில் மன நிறைவை காண முடிந்தால் அதன் பின் நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, 1000 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் சரி, எப்போதும் உங்கள் தனிமையில் தான் திளைத்திருப்பீர்கள். அந்த அழகில் லயித்திருக்கும் போது அடுத்தவர்களை ஆள வேண்டும் என்ற அசிங்கமான நினைப்பு வரவே வராது. அது ஏன் வர வேண்டும்? நீங்கள் சந்தோஷத்தால் நிரம்பி வழியும் போது அடுத்தவர்களை ஏன் உடைமையாக்கி கொள்ள வேண்டும்? அது அசிங்கமான செயலாக தோன்றும். அந்த அசிங்கத்தை உங்களால் உணர முடியும். நீங்கள் தனியாக இருக்கும்போது இந்த ஆளுமை, உடைமை, பொறாமை போன்றவை தலையெடுத்தால் இந்த தேள்களும் பாம்புகளும் உங்கள் ஆழ் மனதில் இருந்து உங்கள் மேல் மனதுக்கு வந்து ஆட்டம் போடத் தொடங்கினால் என்ன அர்த்தம்? அவை எல்லாமே உள்ளேயே இருந்தன, சரியான வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருந்தன என்பதுதான் அர்த்தம். மற்றவர்களுடன் இருக்கும்போது அவற்றிற்கு ஆட்டம் போட நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால்தான் என் சந்நியாசிகளிடம் இமயமலைக்கு போய் தியானம் செய்யுங்கள் என்று நான் சொல்வதில்லை. அவர்கள் மக்கள் வாழும் இடங்களை விட்டு நகரும் போது மனதில் இருக்கும் பேய்கள் ஆட்டம் போட வாய்ப்பு இல்லாமல் போகிறது. ஆனால் பேய்கள் அப்படியே மனதில் இருக்கும். 50 ஆண்டுகள் தவம் செய்துவிட்டு அவர்கள் நாட்டுக்குள் நுழையும் போது அந்த பேய்கள் ஆட்டம் போடத் தொடங்கும். அந்த பேய்களுக்கு ஆட்டம் போட வாய்ப்பு கொடுத்து அவற்றின் ஆட்டத்தை ரசித்து பின் அவற்றை அழித்துவிட வேண்டும் என்பதுதான் என் வழி. உலகத்தை வெறுத்துவிட்டு இமயமலையில் உள்ள ஒரு குகையில் நீங்கள் தனியாக உட்கார்ந்து கொள்ளலாம். ஆஹா, எனக்கு தனிமை என்றால் என்னவென்று தெரிந்துவிட்டது என்று உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த குகையில் இருக்கலாம். நீங்கள் தனியாக துணையின்றி இருப்பதோடு மட்டுமல்லாமல் திருப்தியுடன் இருப்பதாக உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள். உங்களிடம் தற்காலிக திருப்தி இருக்குமே ஒழிய நிரந்தரமான ஆனந்தமோ நிறைவோ இருக்காது. அந்த தனிமை குகையில் உங்களுக்கு உலக கவலைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆனந்தம் இருக்காது. கவலைகள் இல்லாத நிலைக்கும் பரமானந்தமான நிலைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. நோய் இல்லாமல் இருந்தால் உடல் நலத்துடன் முழுமையாக இருப்பதாக அர்த்தம் இல்லை. உடல் நலம் என்பது நோயின்மையை விட ஒருபடி மேலே. பலர் நோய் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களிடம் உடல் நலம் இல்லை. அபூர்வமாக சிலருக்கு நோய்கள் இருக்கலாம் என்றாலும் அவர்கள் உடல் நலத்துடன் இருப்பார்கள். உடல் நலம் என்பது முற்றிலும் வேறுபட்ட கோட்பாடு. அதற்கும் மருத்துவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, பிரேம் சின்மயாவிடம் பெரிய நோய் இருந்தது, புற்றுநோய். அதைவிட பெரிய நோய் எதுவுமே கிடையாது. அதுவும் வேகமாக அவனது உடலில் பரவிக்கொண்டிருந்தது. ஆனாலும் அவன் உடல் நலத்துடன் இருந்தான்.
அவனிடம் நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நலம் இருந்தது. அவனது நோய் அவனது உடலில் மட்டுமே இருந்தது. அதை தாண்டி அவனது உணர்வு நிலைக்கு அந்த நோய் வர அவன் அனுமதிக்கவில்லை. அவன் தனது நோய்வாய்ப்பட்ட உடலுக்கு மேல் மகிழ்ச்சியுடன் மிதந்து கொண்டிருந்தான். சின்மயாவின் கடைசி காலத்தில் அவனுக்கு நர்ஸாகிற பார்த்து கொண்ட பூஜா சில நாட்களுக்கு முன்பு எனக்கு கடிதம் எழுதியிருந்தாள். ஓஷோ,
சின்மயாவுக்கு சேவை செய்ய முடிந்ததை எனக்கு கிடைத்த பெரிய பேராக கருதுகிறேன். நான் பல ஆண்டுகள் நர்ஸாக இருந்திருக்கிறேன். பல சாவுகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் சின்மயாவின் சாவு வித்தியாசமானது. மற்ற சாவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு மேன்மையான சாவு என்றுதான் சொல்லணும். சாகும்போது அத்தனை அழகுடன், அத்தனை அமைதியுடன், அத்தனை ஆழமான தியானத்துடன் இருந்த ஒரு மனிதனை அதுவரை வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. சின்மயா கடைசியாக எனது உரையை கேட்டுக்கொண்டிருந்த போது பூஜா அங்கே இருந்திருக்கிறாள். அதை பற்றி அவள் எழுதுகிறாள். அவன் வலியால் துடித்து கொண்டிருந்தான். அது அவனுடைய புற்றுநோயின் உச்சகட்டம். அவனது வலியை மறக்கடிக்க பல ஊசிகள் போட்டோம். என்றாலும் அவனது வலி குறையவில்லை. மருந்தின் அளவை 2 மடங்கு 3 மடங்கு ஆக்கினோம். பயனில்லை. அவனது வலியை குறைக்க எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் நீங்கள் இயேசுநாதரை பற்றிய ஒரு ஜோக்கை சொன்னபோது, இயேசுநாதரால் குணப்படுத்த முடியாத ஒருவனை பற்றி அவனுக்கும் புற்றுநோய் என்று சொன்னீர்கள். சொன்னபோது சின்மயா வாய்விட்டு சிரித்தான். அந்த சிரிப்பு நிச்சயமாக அவனது உடலோடு சம்பந்தப்பட்டது இல்லை. ஏனென்றால் அவனது உடல் சிரிக்கும் நிலையில் இல்லை. அந்த வழியில் எப்படி சிரிக்க முடியும்? அது இன்னும் ஆழத்திலிருந்து அவன் ஆன்மாவிலிருந்து வந்த சிரிப்பு. உள்ளே அவன் இன்னும் பலமாகச் சிரித்திருக்க வேண்டும். அந்த சிரிப்பின், அந்த மகிழ்ச்சியின், அந்த பேரின்பத்தின் ஒரு கீற்றுத்தான் அவன் உதட்டில் தெரிந்த சிரிப்பு. மருத்துவ ரீதியாக பார்க்காமல் வேறு ஒரு கோணத்தில் பார்த்தால் சின்மயா சாகும் வரை நல்ல உடல் நலத்துடன் இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று பலரும் மருத்துவ ரீதியாகத்தான் உடல் நலத்துடன் இருக்கிறார்கள். டாக்டர்கள் அவர்களுக்கு எந்த நோயும் இல்லை என்று சான்றிதழ் கொடுத்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் முழுமையான உடல் நலத்துடன் இல்லை. உள்ளே ஆழத்தில் அவர்களுக்கு கவலை, பயம், வெறுமை, துயரம் எல்லாம் இருக்கின்றன. அதை அவர்களால் மறைக்க முடிகிறது, அமுக்கி வைக்க முடிகிறது. மனிதனுடைய சூழ்ச்சித்திரம் அளவிட முடியாதது. அவனால் மற்றவர்களை மட்டும் ஏமாற்ற முடியாது, தன்னைத்தானே கூட ஏமாற்ற முடியும். நீங்கள் கேட்கிறீர்கள், நான் சேர்ந்து இருக்க வேண்டுமென்றால் தனியாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள். அதையே தான் மீண்டும் சொல்கிறேன். தனியாக இருக்க, அதில் இன்பம் காண கற்றுக்கொண்டாலொழிய உங்களால் மற்றவர்களோடு சேர்ந்து இருக்க முடியாது. அப்படியே மீறி இருந்தாலும் அது உங்களுக்கு தொல்லைகளை, மன உளைச்சலைத்தான் தரும். ஏனென்றால் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் சில எண்ணங்களும் உணர்வுகளும் அடுத்தவர்களோடு சேர்ந்திருக்கும் போதுதான் வெளிப்படும். நீங்கள் மற்றவர்களோடு இருக்கும்போது அவர்களில் யாராவது ஒருவர் நீங்கள் பல ஆண்டுகளாக, ஏன் பல பிறவிகளாக அமுக்கி வைத்திருக்கும் உணர்வுகளை தூண்டிவிடலாம். அவர் உங்களுக்கு ஒரு சவாலாக இருப்பார். நீங்கள் அவருக்கு ஒரு சவாலாக இருப்பீர்கள். ஆண் பெண் உறவு உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் உணர்வுகளை மேல்மனதுக்கு கொண்டு வந்துவிடும். அவற்றின் நிஜமான நிறங்களை அப்போதுதான் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் உறவின் ஆரம்ப நிலையில் இது நடக்காது. ஏனென்றால் ஆண் பெண் உறவின் ஆரம்ப கட்டத்தில் இருவருமே தங்களது போலி முகங்களை, முகமூடிகளைத்தான் அடுத்தவர்க்கு காட்டுகின்றனர். ஓர் ஆணையோ பெண்ணையோ முதலில் ஒரு கடற்கரையில் ஒரு நல்ல பௌர்ணமி இரவில் முழு நிலவின் வெளிச்சத்தில் சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சில மணி நேரங்கள் நீடிக்கும் அந்த சந்திப்பில் உங்கள் போலி முகத்தை, முகமூடியைத்தான் காட்டுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு அடுத்தவரை பற்றி தெரியாது, அடுத்தவருக்கும் உங்களை பற்றி தெரியாது. அதனால் அவரும் உங்களைப் போலவே ஒரு போலி முகத்தை வைத்துக்கொண்டு காதல் மொழிகளோ ஆசை மொழிகளோ பேசி அந்த மாலை பொழுதை இனிதாக்கிவிட்டு போய்விடலாம். இதே நிலை உங்கள் திருமணம் வரை தொடரலாம்.
தேனிலவு முடிந்தபின் எல்லாமே முடிந்துவிடும். முகமூடிகள் கிழிந்துவிடும். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எல்லா திருமணங்களும் தேனிலவோடு முடிந்து விடுகின்றன. அதன்பின் யதார்த்தம் ஆரம்பமாகிறது. திருமணம் என்ற கானல் நீர் மறைந்து விடுகிறது. இப்போது இருவரும் திருமண பந்தத்தில் மாட்டிக்கொண்டு விட்டீர்கள். உங்களால் எளிதில் தப்பித்துவிட முடியாது என்று அடுத்தவருக்கு தெரியும். இனிமேல் வேஷம் போட அவசியமில்லை என்று அடுத்தவர் நினைக்கிறார். நீங்களும் அப்படியே நினைக்கிறீர்கள். நீங்கள் இருவருமே உங்கள் உண்மையான முகங்களை காட்டத் தொடங்குகிறீர்கள். உங்களுக்கு இனிமேல் பயமில்லை. உங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காட்டிவிடலாம். உங்கள் மனைவியால், உங்கள் கணவனால் எளிதில் உங்களை விட்டுவிட்டு ஓட முடியாது. இந்த நிலையில்தான் உறவு வெடிக்கத் தொடங்குகிறது. அவர்கள் அமுக்கி வைத்திருந்ததெல்லாம் வெளியில் வருகின்றன. சேர்ந்து வாழ்வதே ஓர் அசிங்கமாக போய்விடுகிறது. அதனால்தான் மனிதன் பல நூற்றாண்டுகளாக அடுத்தவர்களோடு சேர்ந்து வாழ்வதை தவிர்ப்பதற்காகவே காடுகளை நோக்கி, மலைகளை நோக்கி, ஆசிரமங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அது உண்மையான ஆன்மீகமில்லை. அப்படி ஓடிப்போவதால் உங்கள் வளர்ச்சி தடைப்படுகிறது. அது உங்களுடைய தப்பித்து ஓடும் கோழை மனப்பான்மையையே காட்டுகிறது. நீங்கள் இந்த உலகத்தில் மக்கள் கூட்டத்தில்தான் வாழ வேண்டும் என்றுதான் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இருங்கள். ஆனால் ஜாக்கிரதையாக, விழிப்புணர்வுடன், கவனத்துடன் இருங்கள். உள்ளே தோன்றும் உணர்வுகளை அமுக்கி வைக்காதீர்கள். நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் உணர்வுகளை அமுக்கி வைக்கவில்லை என்றால் தனிமையே ஒரு பரவசமான நிலையாகிவிடும். அழகான அனுபவமாகிவிடும். அந்த பரவச நிலையிலேயே அடுத்த மனிதனை சந்தித்து உறவாடுங்கள். உங்கள் வழக்கமான துன்ப நிலையில் அடுத்தவனை சந்திக்காதீர்கள். நீங்கள் தனிமையின் பரவசத்தில் இருக்கும் போதே அடுத்தவனை சந்திக்கும் போது அந்த பரவசம் பல மடங்கு அதிகமாகும். நீங்கள் எந்த உணர்வோடு மற்றவர்களை சந்திக்கிறீர்களோ அந்த உணர்வை அந்த சந்திப்பு பல மடங்கு அதிகமாக்கிவிடும். துன்ப நிலையில் சந்தித்தால் உங்கள் துன்பம் இன்னும் அதிகமாகும். பரவச நிலையில் சந்தித்தால் பரவசம் இன்னும் அதிகமாகும். அப்படி பரவச நிலை அதிகமாகும் போது அந்த சந்திப்பே அழகாகி விடுகிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் முன்னால் தனிமையில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தனிமையில் திளைத்திருக்க கற்றுக்கொண்டால் சேர்ந்திருக்கும் போதும் தனிமையில் இருப்பது உங்களுக்கு எளிதாக வந்துவிடும். இந்த இரண்டும் ஒரே நிகழ்வுதான். தனியாக இருக்க கற்றுக்கொண்டால் உங்களால் ஒரு சந்திப்பிற்கு இடையிலும் ஓர் உறவுக்கு நடுவிலும் தனியாக இருக்க முடியும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் அடுத்தவர்களை சந்திக்கும் போது அது உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு அடிகோலுகிறது. உங்கள் நேர்மை இன்னும் ஆழமாக அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஏனென்றால் அந்த சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக, ஓர் அரிய வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. உங்களை முழு வெளிச்சத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடுகிறது. அடுத்தவர் உங்களை உள்ளபடியே பிரதிபலிக்கும் கண்ணாடியாக விளங்குகிறார். உறவுகள்தான் உண்மையான கண்ணாடி. உங்கள் முகத்தை கண்ணாடியில்தான் பார்த்து கொள்ள முடியும். அதேபோல் உங்கள் உண்மை நிலையை அடுத்தவர் மூலம்தான் பார்த்து கொள்ள முடியும். அடுத்தவர்தான் உங்களுக்கு கண்ணாடி. ஆன்ம வளர்ச்சிக்கு இந்த கண்ணாடிகள் பெரிதும் உதவி செய்கின்றன. ஒரு பெண் இருந்தாள். பார்க்க மிகவும் அசிங்கமாக இருப்பாள். அதனால் அவளுக்கு கண்ணாடியை பார்த்தாலே வெறுப்பாக இருந்தது. கண்ணாடிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டு சதி செய்து தன்னை வேண்டுமென்றே அசிங்கமாக காட்டுகின்றன என்று நினைத்து கொண்டிருந்தாள். கண்ணாடி இல்லை என்றால் நான் அசிங்கத்தை உணர்வதில்லை. நான் சரியாகவே இருக்கிறேன். கண்ணாடி வந்தவுடன் நான் அசிங்கமாக மாறிவிடுகிறேன். அதனால இந்த கண்ணாடி தான்
ஏதோ விஷமம் செய்து என் தோற்றத்தை அசிங்கப்படுத்தி விடுகிறது. அதனால் கண்ணில் தெரியும் கண்ணாடிகளை எல்லாம் உடைக்க ஆரம்பித்தாள். கண்ணாடிகள்தான் என் பகைவர்கள் என்ற கருத்து அவளது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவள் பைத்தியக்காரி என்று நீங்கள் கேலி செய்வது எனக்கு புரிகிறது. உங்கள் துறவிகள், கன்னியா ஸ்திரீகள் அதே பைத்தியக்காரத்தனத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். துறவி மடங்களுக்கு போவதன் பின்னணி என்ன? அவர்கள் கண்ணாடிகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். உறவை பழிக்கிறார்கள், உலகை பழிக்கிறார்கள், அன்பை பழிக்கிறார்கள், காதலை பழிக்கிறார்கள். இவையெல்லாம் அவர்கள் யார் என்று அவர்களுக்கு உணர்த்தும் கண்ணாடிகள். ஆகவே உண்மையில் அவர்கள் கண்ணாடிகளை பழிக்கிறார்கள். உங்கள் துறவிகளுக்கு கண்ணாடிகளை கண்டால் பயம். கண்ணாடிக்கு பயப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் அசிங்கமான தோற்றத்திற்கு பயப்படுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். உங்களுக்கு அதை பார்க்க விருப்பமில்லை என்றுதான் பொருள். கண்ணாடிகள் இல்லாமல் உங்கள் அசிங்கத்தை நீங்களே பார்த்து கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறீர்கள். நீங்கள் பார்த்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த அசிங்கம் இல்லை என்று ஆகிவிடாதே. அது உங்களிடம் அப்படியே தானே இருக்கிறது. எந்த நேரத்திலும் அதை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அதற்கு கண்ணாடி கூட தேவையில்லை. தெளிந்த குளத்தில் உங்கள் அசிங்கம் உங்களை பயமுறுத்தலாம். நீங்கள் உங்கள் அசிங்கத்தை பார்க்கிறீர்களோ இல்லையோ, மற்றவர்கள் அதை சதா பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்கள் புனிதர்களின், மகான்களின் முகங்களை பாருங்கள். அவர்கள் எல்லாருமே கவலையாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் முகத்தில் பரவசம் இருப்பதற்கான எந்த அடையாளமும் இல்லை. அவர்கள் தாமரை மலர்களைப் போல இல்லை, பாறாங்கற்களைப் போல இருக்கிறார்கள். உயிரில்லாமல், கடினமாக, மந்தமாக, செயலில்லாமல், துடிப்பில்லாமல் சராசரியாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அறிவின் கூர்மை இல்லை. அறிவை கூர்மைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை நிகழ்வுகளில் இருந்து அவர்கள் காத தூரம் தள்ளி போய்விட்டார்களே. அவர்கள் அறிவு அழுக்கு படிந்து துருப்பிடித்து யாருக்கும் பயனில்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் திருப்தியுடன் இருக்கிறார்கள். கடவுள் எனக்கென்று விதித்த வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக வாழ்ந்து விட்டேன் என்ற போலி திருப்தியுடன் நாட்களை கடத்துகிறார்கள். அவர்கள் ஆன்ம வளர்ச்சிக்கான பெரிய வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டார்கள். கடவுள் அவர்கள் முன் தோன்றினால் என்ன சொல்வார்? நான் உங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன், ஆனால் நீங்கள் அதிலிருந்து தப்பி ஓடிவிட்டீர்கள். வாழ்க்கையை வாங்கிக் கொள்ள மறுத்து விட்டீர்கள். நான் கொடுத்த பரிசை என் முகத்தின் மேல் தூக்கி எறிந்து விட்டீர்கள். நாத்திகர்கள் எனக்கு எதிரிகள் இல்லை, நீங்கள்தான் என் எதிரிகள். குர்ஜெஃப் என்ற மாமேதை ஒரு வினோதமான வாக்கியத்தை அடிக்கடி சொல்வார். அவரை போன்ற ஞானிகள்தான் நிர்வாணமான உண்மையை அப்படியே சொல்ல முடியும். உங்கள் புனிதர்கள் எல்லாம் கடவுளின் எதிரிகள் என்று சொல்வார் அந்த ஞானி. முதலில் அந்த வாக்கியத்தை கேட்கும்போது உங்களால் அதை நம்ப முடியாது. அது எப்படி புனிதர்கள் கடவுளுக்கு எதிராகவா? வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குர்ஜெஃபின் கூற்றில் ஒரு பேருண்மை இருக்கிறது. அவர் ஜோக் அடிக்கவில்லை, அவர் கீமெடி பண்ணவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறார். புனிதர்கள் கடவுளின் எதிரிகள், ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையின் எதிரிகள். நான் வாழ்க்கையின் எதிரி இல்லை. நான் வாழ்க்கையை மனமாற காதலிக்கிறேன். முதலில் தனிமையில் திளைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ஆழ்நிலை சிந்தனையால் மட்டுமே முடியும். அதன்பின் உங்கள் வாழ்க்கையில் கண்ணாடிகளை உங்களுக்கு காட்டும் மற்ற மனிதர்களை உள்ளே அனுமதியுங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எங்கே இருக்கிறீர்கள், எந்த அளவு வளர்ந்திருக்கிறீர்கள் என்று அந்த கண்ணாடிகள் உங்களுக்கு சொல்லும். இந்த கூட்டமைப்பில் இதுவரை யாரும் செய்யாத ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மேலை நாடுகளில்
வளர்ச்சி மையங்கள் என்ற பெயரில் சில அமைப்புகள் இருக்கின்றன. அங்கே மனவியல் சிகிச்சையை அளிக்கிறார்கள். அதன் மூலம் நீங்கள் எந்த அளவு வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதையும் கணிக்கிறார்கள். கீழை நாடுகளில் தியான மையங்கள் இருக்கின்றன. அங்கே மக்கள் ஆழ்நிலை சிந்தனையில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த கூட்டமைப்பில் இந்த இரண்டுமே மாறி மாறி செய்யப்படுகின்றன. வளர்ச்சி மையங்களில் ஒரு குழுவுடன் இருக்கிறார்கள். அங்கே தங்கள் வளர்ச்சியை பற்றி, தங்கள் நிலையை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். அதன் பின் தியான மையங்களில் அமர்ந்து ஆழ்நிலை சிந்தனையில் ஈடுபடுகிறார்கள். அதன் பின் மீண்டும் வளர்ச்சி குழுக்களுடன் இருக்கிறார்கள். உடல் எடை குறைய வேண்டும் என்று தேக பயிற்சி செய்பவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர்கள் பயிற்சி செய்து முடித்தவுடன் எடை காட்டும் கருவியில் தங்கள் எடையை பார்த்து கொள்வார்கள். பின் மீண்டும் பயிற்சியில் ஈடுபடுவார்கள். பின் மீண்டும் எடை பார்க்கும் கருவி, மீண்டும் பயிற்சி என்று தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த கூட்டமைப்பில் தியானம் என்பதுதான் அந்த பயிற்சி. வளர்ச்சி குழுக்களுடன் இருப்பது எடை பார்க்கும் கருவியில் உங்கள் எடையை பார்த்து கொள்வதற்கு ஒப்பானது. மேலோட்டமாக பார்க்கும்போது இதில் முரண்பாடு இருப்பது போல்தானே தோன்றும். தியானம் என்பது தனிமையை கற்றுத்தரும் ஒரு பயிற்சி. வளர்ச்சி குழுக்களில் சேர்ந்து வாழ்வதை கற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் இதுதான் என் அடிப்படையான அணுகுமுறை. நீங்கள் இரண்டையுமே கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பின் வழியில் நடந்து செல்ல அதீத விழிப்புணர்வு தேவை என்று தோன்றுகிறது. நீங்கள் சொல்வது சரிதான். இதில் இன்னொரு உண்மையையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் வழியில் நடக்க அதீத விழிப்புணர்வு வேண்டுமென்றால் அதீத விழிப்புணர்வுடன் இருக்க அபரிமிதமான அன்பு வேண்டும். அபரிமிதமான அன்பு, அதீத விழிப்புணர்வு, இவை இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். 4ஆம் கேள்வி. ஓஷோ, இப்படி தத்துவ பாடங்களை நடத்தி கொண்டு போகிறீர்களே, ஒரு மாறுதலுக்காக சில ஜோக்குகளை சொல்லுங்களேன். உங்கள் சந்நியாசிகள் அதை ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் கேள்வியில் இருந்து ஒன்று நிச்சயமாக தெரிகிறது. நீங்கள் என் சந்நியாசி இல்லை. உங்கள் சந்நியாசிகள் அதை ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் தவறான இடத்தில் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. நீங்கள் தவறான நோக்கத்துடன் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது. தத்துவம் கற்றுக்கொள்ள இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சீரியஸ் சிக்கந்தராக இருக்க வேண்டும். காரியத்திலே கண்ணாக இருக்கிறீர்கள். அது உள்ளே இருக்கும் மனநோய்க்கு அடையாளம். தத்துவம் குப்பை. எனக்கு தத்துவத்தில் ஈடுபாடு இல்லை. என் சந்நியாசிகளுக்கும் தத்துவம் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இல்லை. என்னோடு இருப்பவர்கள் வாழ்க்கையை விரும்புபவர்கள், தத்துவத்தை விரும்புபவர்கள் அல்லர். வாழ்க்கை உண்மை, தத்துவம் பொய். ஆனால் பல நூற்றாண்டுகளாக நாம் தத்துவத்தை போற்றி வந்திருக்கிறோம். இப்போதும் அந்த மனக்கட்டு திட்டத்துடன் தான் வாழ்கிறோம். அதனால்தான் யாரும் தத்துவம் பொய் என்று உங்களிடம் சொல்வதில்லை. புத்தர் தத்துவவாதி கிடையாது. அவர் சிறு கதைகள் நிறைய சொல்லுவார். இயேசுநாதர் தத்துவம் கற்றவர் அல்லர். அவர் சொன்ன சிறுகதைகள் பைபிள முழுவதும் பரவி நிற்கின்றன. நான் சொல்லும் ஜோக்குகள் இந்த கால சிறுகதைகள். ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயம் சிரிப்பு. சிரிக்கத் தெரியாதவர்கள் வாழத் தெரியாதவர்கள். பலர் இங்கே தவறான காரணங்களுக்காக வருகிறார்கள். இப்போது இது அடிக்கடி நிகழ்கிறது. ஏதோ கீழை நாட்டு தத்துவ மேதையை பார்க்க போகிறோம் என்ற எண்ணத்தில் இங்கே பலர் கூடுகிறார்கள். நான் கீழை நாட்டுக்காரனும் இல்லை, தத்துவ மேதையும் இல்லை. நான் மதவாதி இல்லை, நான் மகாத்மா இல்லை, புனிதன் இல்லை, பாதிரியார் இல்லை, பூசாரி இல்லை.
நீங்கள் எதை மதம் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏற்கனவே இருக்கும் எந்த பிரிவிலும் என்னை நீங்கள் வைக்க முடியாது. எனக்கென்று ஒரு புதிய பிரிவை நீங்கள் உருவாக்க வேண்டும். மனிதர்கள் உருவாக்கும் எந்த பிரிவிலும் நான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. பொருள்களைத்தான் வகைப்படுத்த முடியும், மனிதர்களை அல்ல. ஒரு பெண் பெரிய கடைக்குள் நுழைந்தாள். வெட்கத்தால் முகம் சிவக்க, உங்களிடம் பிராவுக்குள் வைத்துக் கொள்ளும் ரப்பர் மார்பகங்களை பெரிதாக காட்டக்கூடியவை ஓ இருக்கிறதே என்று உற்சாகமாகச் சொன்னார் கடைக்காரர். இப்போது அந்த பெண்ணுக்கு தைரியம் வந்துவிட்டது. எனக்கு ஒன்று மட்டும் தெரிந்தாக வேண்டும். நல்ல தரமானவைகள் உங்களிடம் இருக்கிறதா? அது என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள்? நாங்கள் போலிகளை விற்பதே இல்லை. அவர்கள் விற்பதே போலி சமாச்சாரம். அப்புறம் அதில் என்ன போலிகள்? இன்று உலகில் நிலவும் தத்துவங்கள் எல்லாம் பெண்கள் பிராவுக்குள் அடைத்துக் கொள்ளும் ரப்பர் சமாச்சாரங்களைப் போலத்தான் இருக்கின்றன. அவை யாவுமே போலிகள். நல்ல தரமுள்ளவைகளாக இருக்கலாம், ஆனால் போலிகள் போலிகள்தான். நயம் ஆக்மார்க் போலிகள், தத்துவங்கள் போலிகள். நான் நிஜமான இருப்பு நிலை பற்றி கூற வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் தவறான இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இடத்தை காலி செய்ய வேண்டும். வேறு வழியே இல்லை. நீங்கள் இங்கு தொடர்ந்து இருக்க வேண்டுமென்றால் இங்கே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதில் பங்கு பெற வேண்டும். அது முடியாது என்று தோன்றினால், உங்களுக்கு எது சரி என்று ஏற்கனவே தெரியும் என்று நீங்கள் நம்பினால், இது உங்களுக்கான இடம் இல்லை. இங்கே உங்களுக்கு சரியான சகவாசமும் கிடைக்காது. முதலில் விமானம் கண்டுபிடித்தவர்களை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அந்த விமானம் தரையை விட்டு கிளம்பவே இல்லை. அவர்களுடைய பெயர்கள் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அவர்கள் ராங் சகோதரர்கள், தவறான சகோதரர்கள். விமானத்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள், ரைட் பிரதர்ஸ். அதனால் ஓடாத விமானத்தை கண்டுபிடித்தவர்களை ராங் பிரதர்ஸ் என்று ஓஷோ நக்கலடிக்கிறார். ஆமாம், இங்கே இருப்பவர்கள் உங்களுக்கு ராங் பிரதர்ஸ் தான். நீங்கள் மிகச் சரியான ஆசாமியாக இருப்பீர்கள் போலிருக்கிறதே. இங்கே நீங்கள் எங்களில் ஒரு பகுதியாகிவிட வேண்டும். இந்த உலகத்தை முன்னொரு காலத்தில் பிரளயம் தாக்கிய போது நோவாவின் கப்பலில் எல்லா மிருகங்களிலும் தலா ஒரு ஜோடி இருந்தது என்று பைபிள் கதை சொல்கிறது. எனது ஆசிரமமும் அந்த கப்பலை போன்றதுதான். இங்கே எல்லா வகை மிருகங்களும் இருக்கின்றன. நான் இதை புத்தனின் அரங்கம் என்று அழைக்கப் போவதில்லை. இது நோவாவின் கப்பல்தான். அப்படித்தான் நான் இதை அழைப்பேன். உங்களுக்கு தத்துவம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. போலியான ஏதாவது ஒன்றை நீங்கள் விரும்பினால் அது அங்கே விலை மலிவாக கிடைக்கும். ஆனால் அப்படி செய்யும் போது உங்கள் பொன்னான நேரம் வீணாகிறது என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள். அதை நினைத்து ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் மனம் வருந்துவீர்கள். டிஸ்னி உலகத்தில் ஓர் அதிசய கிணறு இருக்கிறது. ஏதாவது ஆசைப்பட்டு அதில் காசை போட்டால் ஆசைப்பட்டது நடக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரு சுற்றுலா பயணி மனதில் ஒரு பெரிய ஆசையை வைத்து கொண்டு காசை தூக்கி போட்டான். சிறிது நேரத்தில் மிக அழகான பெண் ஒருத்தி வந்து அவனது தோளை செல்லமாக தட்டினாள். தன்னை பின்தொடர்ந்து வருமாறு சைகை காட்டிவிட்டு வேகமாக நடந்தாள். தனது ஆசை இத்தனை வேகமாக நிறைவேறிவிட்டதே என்று வியந்த அந்த பயணி அவளை பின்தொடர்ந்து போனான். ஒரு ஆடம்பரமான வீட்டிற்குள் அழைத்து சென்றாள். அவன் அணிந்து கொள்ளப்பட்டு ஆடைகளை கொடுத்தாள். பின் இனிமையான இசையை தவழவிட்டாள். வாசனை தரும் மெழுகுவர்த்திகளை ஏற்றினாள். அதன் பின்
அவன் கையில் ஒரு மதுக்கோப்பையை கொடுத்தாள். இது கனவா நனவா என்று அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. தன்னை தானே கிள்ளி பார்த்து கொண்டான். அதன் பின் அவள் தனது ஆடைகளை களைய ஆரம்பித்தாள். செந்நிறத்தில் நீளமாக இருந்த தலைமுடியை தலையிலிருந்து கழற்றினாள். போலி கண்புருவங்களை கழற்றினாள். தனது பல் செட்டை வாயிலிருந்து எடுத்தாள். எடுப்பாக இருந்த அவளது போலி மார்பகங்களை கழற்றினாள். அதன்பின் தான் தெரிந்தது அவள் பெண்ணே இல்லை என்று. பயணிக்கு தலை சுற்றி கொண்டு வந்தது. கோபத்தில் கத்தினான். இதுக்கு என்ன அர்த்தம்? இனிமேலாவது அந்த கிணற்றில் நீ போலி நாணயங்களை போடக்கூடாது என்று அர்த்தம். நீங்கள் கேட்கிறீர்கள், இப்படி தத்துவ பாடங்களை நடத்தி கொண்டு போகிறீர்களே, ஒரு மாறுதலுக்காக சில ஜோக்குகளை சொல்லுங்களேன். நான் இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று நினைத்தீர்கள்? நான் என்ன தத்துவ பாடங்களையா போதித்து கொண்டிருந்தேன்? அப்படி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் என் உரையை ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை என்றுதான் அர்த்தம். தத்துவ பாடங்களில் எனக்கு ஈடுபாடு இல்லை. எனக்கு ஜோக்குகள் சொல்லத்தான் பிடிக்கும். நான் தத்துவத்தை விளக்குவதற்காக ஜோக்குகள் சொல்லவில்லை. சில சமயங்களில் ஜோக்குகளை விளக்குவதற்காக நான் தத்துவம் சொல்லுவேன். நான் உங்கள் கேள்விகளை முதலில் படித்தேன் என்று நினைத்தீர்களா? முதலில் நான் என் ஜோக்குகளை பார்த்துவிட்ட பிறகுதான் உங்கள் கேள்விகளை பார்த்தேன். உங்கள் கேள்விகள் என் ஜோக்குகளோடு ஒத்துப்போனால் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வேன். இல்லாவிட்டால் உங்கள் கேள்விகளை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு நான் ஜோக்குகளை சொல்லிக் கொண்டிருப்பேன். என்னிடம் வழக்கமாக கேள்வி கேட்பவர்கள் இந்த உத்தியை நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்கள். அவர்கள் முதலில் தங்களிடம் இருக்கும் ஜோக்குகளை அனுப்புவார்கள். அதன் பின் அவர்கள் கேள்விகளை அனுப்புவார்கள். அப்போதுதான் நிச்சயமாக அவர்கள் கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். அதை விடுங்கள், நாம் சில ஜோக்கர்களை பார்ப்போம். நீங்கள் சிரிப்பதை பார்ப்பதில் ஆர்வமாக இருக்கிறேன். உங்கள் சந்நியாசிகள் அதை ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். அது சரிதான். என் சந்நியாசிகளுக்கு என் ஜோக்குகள் என்றால் உயிர். நீங்கள் என்னுடைய சந்நியாசி இல்லை என்பது தெளிவாகிறது. அப்படி இருந்தால் நாங்கள் அதை ரசிப்போம் என்று சொல்லியிருப்பீர்கள். அதை விட்டுவிட்டு உங்கள் சந்நியாசிகள் என்று உங்களை கொஞ்சம் தூரத்தில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். தத்துவம் என்றால் என்ன? மனதால் எண்ண முடியாததை பற்றி எண்ணுவது. மனதால் புரிந்து கொள்ள முடியாததை புரிந்து கொள்ள முயற்சிப்பது. அது அபத்தமான காரியம். அது தத்துவ மேதைகளுக்கும் தெரியும். என்றாலும் அவர்களுக்கு அப்படி செய்வது மிகவும் பிடித்திருக்கிறது. தத்துவம் ஒரு விளையாட்டாக மாறிவிட்டது. சதுரங்கம் விளையாடுவது போல் தத்துவத்தில் புகுந்து விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் ஒரு தத்துவ மேதை இந்த உலகத்தையே மாற்ற வேண்டுமென நினைத்தார். இறைவனின் படைப்பில் பல கோளாறுகள் இருப்பதை கண்டுபிடித்தார் அவர். இந்த கடவுளுக்கு எதற்கு இவ்வளவு அவசரம்? இன்னும் கொஞ்சம் யோசித்து சிறப்பாக செயலாற்றி இருக்கக்கூடாதா? படைப்பில்தான் எத்தனை குளறுபடிகள்! இவர் 7 நாட்களில் உலகை படைக்கவில்லை என்று யார் அழுதார்கள்? ஒரு நாள் புல்தரையில் ஓய்வாக படுத்திருந்தார். அப்போது வானத்தில் சில பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. பக்கத்தில் ஒரு பெரிய மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. இதோ இறைவனின் இன்னொரு இமாலய தவறு. பசுக்கள் மனிதனுக்கு பயன்படும் மிருகங்கள். அவை பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். அவற்றுக்கு பறக்கும் சக்தியை இறைவன் தரவில்லை. அவை பாவம் தங்கள் பெரிய உடல்களை சுமந்து கொண்டு கால்நடையாகவே செல்ல வேண்டும். இந்த பறவைகள் வெறும் அலங்கார பொருள்கள். இவற்றால் மனித இனத்துக்கு எந்த பயனும் இல்லை. இவற்றிற்கு ஏன் பறக்கும் சக்தியை கொடுக்க வேண்டும் இறைவன்? அந்த நொடியில் மேலே பறந்து கொண்டிருந்த ஒரு பறவை அவர் மேல் எச்சமிட்டது. அதிர்ச்சியில் உறைந்து போனார் மேதை.
இதேபோல் மாடுகள் பறந்து கொண்டிருக்கும் போது அவர் மேல் சாணி போட்டால் நேரே பரலோகப் பயணம்தான். சிறிது நேரத்துக்குப் பின் சொன்னார், இறைவா, என்னை மன்னித்துவிடு. தெரியாமல் சொல்லிவிட்டேன். நீ பேரறிஞன். பசுக்கள் பறக்க வேண்டாம், பறவைகளே பறக்கட்டும். தத்துவம் என்றால் என்ன? பயனற்ற விஷயங்களை சிந்திப்பதுதான் தத்துவம். உதாரணமாக, அன்று உங்களிடம் சொன்னேன், இந்த உலகத்தின் ஆரம்ப காலத்தில் இருளும் ஸ்பாகெட்டியும் மட்டுமே இருந்தது. நீங்கள் இயல்பான மனிதர்களாக இருந்ததால் இதை ஒரு புன்னகையோடு ஒதுக்கிவிட்டீர்கள். இதே வாக்கியத்தை ஒரு தத்துவ மேதை கேட்டிருந்தால் இதனை நிரூபிக்க அல்லது இதை பொய் என்று சொல்ல தன்னை தானே சித்திரவதை செய்து கொண்டிருப்பார். ஸ்பாகெட்டியை யார் செய்தது? அது எங்கிருந்து வந்தது? இது உண்மை என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். ஏனென்றால் எனக்கு என் இத்தாலிய சந்நியாசிகளை பற்றி தெரியும். என் ஊடகமாக விளங்கும் ராதாவை பற்றியும் தெரியும். அவளது 3வது கண்ணை அன்று நான் தொட முயன்றேன். அவளிடம் அந்த 3வது கண்ணே இல்லை. வண்டி வண்டியாக ஸ்பாகெட்டி மட்டுமே இருந்தது. நானும் பல வருடங்களாக முயன்று கொண்டிருக்கிறேன். என்னால் ஸ்பாகெட்டியை தான் தொட முடிகிறதே ஒழிய ராதாவின் 3வது கண்ணை தொட முடியவில்லை. என்றாலும் அவளது 3வது கண்ணை தொட முயற்சிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். அது மிகவும் மென்மையாக இருக்கும். அதனால் இந்த கதை உண்மைதான். ஆனால் தத்துவ மேதைகள் இதைப்போல் அபத்தமான கேள்விகளை வைத்துக்கொண்டு தங்கள் மண்டைகளை குடைந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் உலகத்தை படைத்தார். சரி, கடவுளை படைத்தது யார் என்று கேட்பார்கள் அவர்கள். அதற்கு நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் அதை வைத்து கொண்டு இன்னொரு கேள்வியை கேட்பார்கள். மனம் வெறுத்து போய் கடவுளை படைத்தது XUC என்று நீங்கள் சொன்னாலும் XI படைத்தது யார், UI படைத்தது யார், CI படைத்தது யார் என்று கேள்வி கணைகளை தொடுப்பார்கள். அதனால்தான் அன்று உலகத்தின் படைப்பையும் ஸ்பாகெட்டியையும் பற்றி நான் கூட் ஹியூமியிடம் பேசிக் கொண்டிருந்த போது வாயை மூடு என்று கோபமாக கத்தினார் அவர். ஏதாவது ஒரு கட்டத்தில் வாயை மூடத்தானே வேண்டும். எனக்கு முக்கியமானது இருப்பு நிலைதான், தத்துவமில்லை. ஸ்பாகெட்டியை யார் படைத்தார்கள் என்று கேட்பதற்கு பதில் ராதாவை பார்த்து ஸ்பாகெட்டியை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டேன். ஆகாஷிக் ஆவணங்கள் சொல்வது உண்மைதான். இது எல்லாரும் பொறாமைப்பட வேண்டிய விஷயம்தான். மாட்டுச்சாணியால் நிரம்பியிருப்பதை விட ஸ்பாகெட்டியால் நிரம்பியிருப்பது எவ்வளவோ மேல். இந்தியர்கள் மாட்டுச்சாணியால் நிரம்பியிருக்கிறார்கள். அதுவும் புனிதமான மாட்டுச்சாணியால். மாட்டின் சிறுநீரை அவர்கள் குடிக்கிறார்கள். அதிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மொரார்ஜி தேசாய் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் தனது சிறுநீரையே குடித்தார். இது முன்னேற்றம், பரிணாம வளர்ச்சி. மாட்டின் மூத்திரத்திலிருந்து தனது மூத்திரத்துக்கு முன்னேறுவது உண்மையிலேயே பரிணாம வளர்ச்சிதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது சுதந்திரம் கற்றுத்தந்த பாடம். நீங்கள் உண்மையிலேயே என்னுடைய சந்நியாசியாக மாறுங்கள். வாழ்க்கையை வேடிக்கையாக எடுத்துக்கொண்டு வாழும் இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள். வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களே அதிகம். அதை நன்றாக அனுபவிக்க கற்றுக்கொண்டால் சாதாரண வாழ்க்கை அசாதாரணமாகிவிடும். தினசரி வாழ்க்கை திவ்யமான வாழ்க்கையாகிவிடும். கெட்ட வார்த்தைகள் கூட புனிதமான வார்த்தைகளாகிவிடும். மதம் என்பது உங்களுக்கும் வாழ்க்கைக்கும் இருக்கும் தொடர்பை அறுக்கும் ஒரு சாதனம் அல்ல. உங்களை இன்பத்திலிருந்து விலக்கி வைக்கும் உபாயமும் அல்ல. அது உங்கள் மகிழ்ச்சியை ஆழப்படுத்தக்கூடிய வழி. உண்மையிலேயே ஆழமாக மதத்தில் ஈடுபட்டிருப்பவன்தான் நன்றாக சாப்பிட்டு அனுபவித்து
மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த உலக வாழ்க்கைதான் பெரிது என்று நினைத்து கொண்டிருக்கும் லோகாயதவாதிகள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஒரு நல்ல ஆன்மீகவாதிதான் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியும். அவன் அப்படி செய்யும் போது சாப்பிடும் ஸ்பாகெட்டி கூட தெய்வீகமாகி விடுகிறது. மூன்றாவது கண்ணை பற்றி யார் கவலைப்பட்டார்கள்? அது யாருக்கு வேண்டும்? இருக்கும் 2 கண்களுமே நமக்கு தொல்லையாக இருக்கிறது. இதில் மூன்றாவது வேறு தேவையா என்ன? 3 கண்கள் இருந்தால் அவை உங்கள் முகத்தில் ஒரு முக்கோணத்தை உருவாக்கிவிடும். ஒரு தத்துவ மேதை மது கடைக்குள் நுழைந்தார். 10 கிளாஸ் விஸ்கி என்று கட்டளையிட்டார். 10 என்று வாயை பிளந்தான் கடைக்காரன். சொன்னதைச் செய். இன்று நான் ஓர் உண்மையை கண்டுபிடிக்க வந்திருக்கிறேன். அவர் முன் 10 கிளாஸ் விஸ்கி வைக்கப்பட்டது. கடவென்று அனைத்தையும் குடித்து முடித்தார். 9 கிளாஸ் விஸ்கி. மீண்டும் ஆணை பறந்தது. இன்னும் 9? சொன்னதைச் செய். 9 கிளாஸ் விஸ்கியையும் ஒரே மூச்சில் காலி செய்தார். அதன் பின் 8 கிளாஸ், 7 கிளாஸ், 6 கிளாஸ் என்று போய் கடைசியாக 1 கிளாஸ் விஸ்கி வரை வந்துவிட்டார் அவர். அதையும் குடித்த பின் தத்துவ மேதை தான் கண்டுபிடித்த உண்மையை பறைசாற்றினார். இதை சொல் சகோதரா, நான் விஸ்கியின் அளவை 10, 9, 8 என்று குறைத்து கொண்டே போகிறேன். ஆனால் போதை ஏறிக்கொண்டே போகிறதே. இது ஏன்? இதுதான் நான் கண்டுபிடித்த உண்மை. கடைக்காரன் தலையில் அடித்து கொண்டான். கடைசியாக ஒரு கேள்வி. தன்னுடைய இருப்பு நிலை பற்றிய உணர்வு ஒருவனுக்கு பொங்கி வரும் போது அந்த வெள்ளத்தை அவனால் உள்ளே வாங்கி கொள்ள முடியாமல், அந்த பேரானந்தத்தை அவனால் ஜீரணிக்க முடியாமல் போகலாம். அந்த மாதிரி சமயங்களில் மனதில் போதுமான அளவு வெகுளித்தனமும் நம்பிக்கையும் வளரும் வரை அவன் தன் உணர்வுகளை அமுக்கி வைக்கலாமா? அதுதானே புத்திசாலித்தனம். என் உடல் இப்போது மோசமான நிலையில் இருக்கிறது. நான் பல ஆண்டுகளாக என் உணர்வுகளை அடக்கி வைத்து வாழ்ந்ததால் தான் என் உடல் பாதிக்கப்பட்டது. இதனால் எனக்கு போதுமான அவகாசம் கிடைத்ததாகவே தோன்றுகிறது. அடக்கி வைத்தல், எதிர்த்தல், இவற்றினால் எப்படி நம்பிக்கையும் வெகுளித்தனமும் வளரும் சொல்லுங்கள். அமுக்கி வைப்பதால் வெகுளித்தனம் வளருவது இன்னும் கடினமாகிவிடுகிறது. வெகுளித்தனம் என்பது ஏறக்குறைய நிர்வாண நிலை. உள்ளதை உள்ளபடியே வெளிப்படுத்தும் நிலை. ஓரத்தில் சில உணர்வுகளை அடக்கி வைத்தாலும் அந்த நிலையை அடைய முடியாது. உணர்வுகளை அமுக்கி வைப்பவர்கள் குழப்பவாதிகளாகி விடுகிறார்கள். அவர்களிடம் அப்பாவித்தனம் கொஞ்சம் கூட இருப்பதில்லை. அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வக்கிரம் பிடித்தவையாக, சூழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கின்றன. அவர்களுக்குள் ஒரு பாகுபாடு உண்டாகிவிடுகிறது. அவர்களுக்குள் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். உலகிற்கு காட்ட அவர்களிடம் ஒரு முன் கதவு இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு புழக்கடை கதவும் இருக்கிறது. சொல் வேறு, செயல் வேறு என்று தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் அவர்கள். எப்போதும் ஒரு பெருங்குழப்பத்தில் இருக்கும் அவர்கள் என்றுமே அப்பாவியாக இருந்ததில்லை. வெகுளித்தனம் வளர வேண்டுமென்றால் உணர்வுகளை செயற்கையாக அமுக்கி வைக்கக்கூடாது. அதற்கு தன்னிச்சையான செயல்பாடு வேண்டும். இயல்பு தன்மை வேண்டும். நீங்கள் உங்கள் கோபத்தை அடக்கினால் கோபமே உங்கள் பிரச்சனையாகிவிடும். பின் நீங்கள் பார்க்கும் எல்லாவற்றிலும் கோபம் மறைந்திருக்கும். அடக்கி வைத்த கோபத்தின் காரணமாக நீங்கள் 24 மணி நேரமும் கோபமாகவே இருப்பீர்கள். அதுவும் காரணமில்லாமல். ஏனென்றால் இப்போது கோபப்படுவதற்கு உங்களுக்கு காரணமே தேவையில்லை. உள்ளே அடக்கி வைத்திருக்கும் கோபமே போதுமானது. ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு கிடைத்தால் போதும், கோபத்தில் பொங்கி எழுவீர்கள். சாக்குகள் இல்லை என்றால் நீங்களாகவே ஏதாவது ஒரு சாக்கை கண்டுபிடிப்பீர்கள். சில கன்னியாஸ்திரிகள் ஒரு குழுவாக ஆப்பிரிக்காவில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள்.
ஓர் ஆதிவாசிகள் கூட்டம் அவர்களை கடத்தி கொண்டு சென்று விட்டது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு தகவல் போனது. அவர்களை மீட்க விமானம் மூலம் ஓர் இராணுவ படை அனுப்பப்பட்டது. அந்த படை போராடி கன்னியாஸ்திரிகளை மீட்டது. அலங்கோலமான நிலையில் இருந்த கன்னியாஸ்திரிகளை மீட்டு கொண்டு வந்தார்கள். அந்த கன்னியாஸ்திரிகளின் ஆடைகள் பல இடங்களில் கிழிந்திருந்தன. உதடுகள் வீங்கி இருந்தது. மார்பகங்கள் வெளியே தெரிந்தன. தலைமுடி கலைந்திருந்தது. அவர்கள் வீரர்களிடம் அழுதபடியே சொன்னார்கள், எங்களால் தாங்க முடியவில்லை. அந்த கருப்பர்கள் அவர்களுடைய பெரிய அது. அப்பா, 24 மணி நேரமும் அதுதான். படை வீரர்கள் தங்களால் முடிந்தவரை ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். விமானத்தில் கடைசியாக ஏறிய கன்னியாஸ்திரி வித்தியாசமாக இருந்தாள். அவளது ஆடை மடிப்பு கலையாமல் இருந்தது. தலைமுடி கூட கலையவில்லை. அவளிடம் வந்த வீரன் ஆறுதலுக்காக சொன்னான், சிஸ்டர், பாவம் நீங்கள். அந்த கருப்பர்கள் தங்கள் பெரிய அதுவால் உங்களை சதா இல்லை, எனக்கு ஒன்றுமாகலை, அப்படியேதான் இருக்கிறேன். அது எப்படி? எனக்கு அதில் விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் யாரையுமே வற்புறுத்தவில்லை. நீங்கள் உங்கள் உணர்வுகளை அடக்கி வைத்தால் அவை எப்படியாவது வெளியே வந்துவிடும். உங்கள் மனதில் இருக்கும் காமத்தை அடக்கி வைத்தால் யாராவது உங்களை கற்பழிப்பது போன்ற சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக் கொள்வீர்கள். அப்பொழுது அந்த செயலுக்கான பொறுப்பு உங்களிடம் இல்லையே. நீங்கள் வசதியாக உங்களை கற்பழித்தவன் மேல் பழியை போட்டுவிடலாமே. அடக்கி வைப்பதால் தான் கற்பழிப்பே நடக்கிறது. அடக்கி வைப்பதால் தான் குற்றங்களே நடக்கின்றன. அடக்கி வைத்தல் அப்பாவித்தனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. நீங்கள் வெகுளித்தனமாக இருப்பதற்கு உங்களுக்கு காலம் வேண்டியதில்லை. புரிந்து கொள்ளுதல் இருந்தால் போதும். உட்பார்வை இருந்தால் போதும். காலம் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவாது. சரியான காலத்துக்கு காத்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் உங்கள் பழைய பழக்கங்களை தொடர்ந்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து உங்கள் உணர்வுகளை அடக்கி வைத்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு உடனடியாக உட்பார்வை தேவை. நீங்கள் பல பிறவிகளாக அமுக்கி வைத்து விட்டீர்கள். இதுவரை நடந்தது போதும். இனியும் தாமதப்படுத்தாதீர்கள். இதுதான் ஏற்ற காலம். இதுதான் ஏற்ற இடம். உண்மையை தெரிந்து கொண்டு அடக்கி வைப்பதை உடனே கைவிடுங்கள். உங்களால் இப்போது இங்கே அதை விட முடியவில்லை என்றால் எப்போதும் எங்கேயும் உங்களால் அதை விட முடியாது. அதனால்தான் உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயங்களும் என்னை வன்மையாக கண்டிக்கின்றன. உலகத்தின் எல்லா சமுதாயங்களும் இந்த அடக்கி வைத்தலின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கின்றன. தன்னிச்சையாக தங்கு தடையின்றி செயல்படுவதே எனது அணுகுமுறை. அப்படி செயல்படும் போதுதான் உங்கள் வெகுளித்தனம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். வெகுளித்தனம் உங்களுடைய இயற்கையான குணம். அது சாதிக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லை. உங்களுடைய அந்த இயற்கையான குணத்தை உங்களுடைய மனதின் ஆழத்தில் புதைத்து வைத்து விட்டீர்கள். நீங்கள் அமுக்கி வைத்திருக்கும் கோபம், காமம், ஆசைகள் எல்லாவற்றையும் அகற்றினால் அவற்றின் அடியில் புதைந்து கிடக்கும் உங்கள் வெகுளித்தனத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மீண்டும் குழந்தையாக மாறுவீர்கள். இதைத்தான் இயேசுநாதர் அழகாகச் சொன்னார். நீங்கள் மீண்டும் குழந்தையாக மாறினாலன்றி, நீங்கள் ஒரு புது பிறவி எடுத்தாலன்றி இறைவனின் சாம்ராஜ்யத்துக்குள் உங்களால் நுழைய முடியாது.